சார் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கறது 181வது வார ஆய்வு ஜாதகங்க. ஜாதகர் பிறந்த தேதி 12/9/1976 6:45 AM நாகர்கோயில்ல பிறந்திருக்காங்க. ஜாதகர் பிறந்த ஒரே நிமிஷம். ஜாதகர் பிறந்த லக்னம் கன்னியா லக்னங்க. ராசி மேச ராசி, நட்சத்திரம் அஸ்வினி. அஸ்வினி 2ஆம் பாதத்துல பிறந்திருக்கிறாரு. ஜாதகர் பிறந்தப்போ கேது தசைங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிறது ராகுதசை நடந்துட்டு இருக்கு. ராகுதசை சுயபுக்தி நவம்பர் 2026 வரைக்கும். ஜாதகர் பிறந்த திதி தேய்பிரை சதுர்த்தி திதியில பிறந்திருக்கிறாருங்க. ஓரளவுக்கு சந்திர அதியோக அமைப்புள்ள ஜாதகம் தான். ஜாதகரோட கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சார் நிறைய கேள்விகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றா சொல்லிடுறேங்க. ஒரே நிமிஷம். தொழில் எப்படி இருக்கும்? தொழில் ரொம்ப தடைகள் பிரச்சனைகளா இருக்கு. தொழில் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்? குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிற காலம் எப்போ வரும்? கடன்ல இருந்து எப்போ விடிவு காலம் கிடைக்கும்? பழகிய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே நல்லவங்களா இல்லை. அவங்களால துன்பத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஆளாகி இருக்கிறேன். அதெல்லாம் எப்போ சரியாகும்? எல்லாரையும் விட்டு விலகி இருக்கிறேன். எப்போ விடிவு காலம் வரும்? மாந்திரீகத்தால் ஏதாவது ஆபத்து இருக்கிறதா? அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பரிகாரம்? இதெல்லாம் அவரோட கேள்விகள்ங்க. சங்கர் சார் நீங்க ஆரம்பிச்சிருங்க. சந்தோஷ் சார், நான் உங்களை இப்போ மியூட் பண்றேன். எல்லாரும் அவங்கவுங்களோட உங்க கேள்விகள், நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்களோ அதுக்கு எல்லாருமே அவங்கவுங்க பதில் சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியா அப்புறம் உங்களோட கருத்துக்கள், வேற உங்களோட கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கடைசியா கேட்டுக்கலாங்க. சரிங்களா? சரி, நல்லதுங்க சார். சங்கர் சார் நீங்க ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இன்று 181வது ஜாதக ஆய்வு அப்படின்றத நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இன்று இந்த ஜாதகத்துக்கான கேள்விகள் மற்றும் எல்லாமே கேட்டுருக்காங்க. ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். இப்போ ஜாதக அமைப்பு, டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் என்ன ராசி லக்னம் இருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இப்போ 12 செப்டம்பர் 1976 6:45 AM உங்களுக்கு பிறந்திருக்காங்க. இதுல உங்களுக்கு ஒரு ராசி லக்னம் அப்படின்றது என்னமாக வருகிறது? அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. ராசி அப்படின்றது மேச ராசி, ராசியிலேயே கேது. அப்ப ராசிக்கு தனஸ்தானத்துல குரு பகவான், கடகத்துல சனி, சிம்மத்திலேயே உங்களுக்கு ஆட்சியாக சூரியன், லக்னம் உங்களுக்கு கன்னி லக்னமாக, லக்னத்தில் புதன் உச்சம், சுக்கிரன் நீசம், நீசபங்கம், செவ்வாய் உங்களுக்கு லக்னத்துல இருக்கு. துலாம் வீட்டுல லக்னத்துக்கு 2, ராசிக்கு 7ல ராகு அப்படின்ற இந்த அமைப்பு தான் ஜாதக அமைப்பு. அப்ப ஜாதக அமைப்பின்படி என்ன மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும், எப்படி இருப்பாங்க? ராசி உங்களுக்கு ஒரு மேச ராசியாக வந்துட்டாலே ஒரு பிடிவாத குணம், கோபம் அப்படின்ற விஷயங்கள் அடிக்கடி அவருக்கு வந்துட்டே இருக்கும். ஏன்னா ராசியோட ஒரு இயல்பு இல்லைங்களா? ராசியிலேயே கேது இருக்கிறது மனக்குழப்பம், ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படின்ற விஷயங்களை ஏற்படுத்தும். அது ஒரு நல்ல ஒரு சந்திர அதியோகமாக இருந்தாலும் அந்த சந்திரனுடன் கேது இணைவது கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படின்ற விஷயத்த அவ்வப்போ வருங்க. ராசி அப்படின்றது இருக்கிறது நல்ல அமைதியாக இருக்க கேரக்டரா இருப்பீங்க. இருந்தாலும் பிடிவாத குணம், கொஞ்சம் முருகதனம் அப்படின்ற விஷயம் இருக்கும் அப்படின்றதான். லக்னம் அப்படின்னு பார்க்கப்போ உங்களுக்கு கன்னி லக்னமாக இருக்கு. லக்னத்திலே புதன் சுக்கிரன் இருப்பது, புதன் உச்சமாக இருப்பது கண்டிப்பாக ஒரு அறிவால் திறமையால, நல்ல புத்தி கூர்மையால நல்லா யோசிக்கக்கூடிய திறன் அப்படின்ற விஷயம் இருக்கும். அப்ப சாதுரியமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஈடுபாடு நல்லாவே இருக்கும். செவ்வாய் லக்னத்திலேயே இருப்பதும் ஒரு விதமான இது பாத்தீங்கன்னா புதன் உங்களுக்கு உச்சமாகி சுக்கிரன் நீசமாகி, அப்ப நீச பங்கப்படுத்தப்பட்டிருக்கு, சுக்கிரன் நல்லா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இடையே அங்க செவ்வாய் பகை வீட்டுல பகை கிரகங்களோட இருக்கிறப்ப சுக்கிரன் நீச பங்கப்படுத்த முழுசா பட்டிருக்கானா அது பாதிக்கப்பட்டுதான் இருக்கு அப்படின்ற அமைப்பு தான். குடும்பஸ்தானத்துல லக்னத்துக்கு 2, ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு. அப்ப லக்னத்துக்கு 2, 8 அந்த ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்வது குடும்ப அமைப்புகள்ல கொஞ்சம் ஒரு கஷ்ட நஷ்டங்கள், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். அப்ப குடும்பத்துல அந்த ராகு இருப்பது உங்களுக்கு சூரியனோட பார்வையை வாங்கி இருப்பது, அதுவும் ஆட்சி சூரியனோட பார்வையை ராகு வாங்குறாருங்க.
அப்ப குடும்பத்துக்குள்ள குழப்பம், பிரச்சனைகள், ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஒரு தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்ற விஷயங்கள் திடீர்னு தான் வரும், திடீர்னு போயிட்டே இருக்கும், பிரச்சனைகள் உண்டு பண்ணிட்டே இருக்கும் குடும்பத்துக்குள்ள. அப்ப 8ல உங்களுக்கு சந்திரன் ஒரு அதியோக சந்திரனாக இருந்தாலும் கேதுவுடன் இணைந்து அங்க 8ல இருக்கிறது வாழ்க்கையே ஒரு போராட்டமான வாழ்க்கை அப்படின்றத ஜாதகர் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றதுலயே நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. அதுலயே நம்ம புரிஞ்சிருக்கோம். ஆக இந்த மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்கு. அப்போ ஒரு நல்ல விஷயங்களே நடக்காதா அப்படின்ற கேள்வியும் அவரு கேட்டிருக்காரு. அவர் எப்பதான் நான் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருப்பேன், நமக்கு ஒரு தொழில் பிசினஸ் நல்ல யோகமாக எப்ப இருக்கும், ஒரு குடும்பம், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அப்படின்றது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இல்லையா அப்படின்ற அமைப்புகளை கேட்கலாம். இப்போ ஜாதக அமைப்புலையும் பாதிக்கப்பட்டு தசா அமைப்புகளும் நமக்கு ஒரு பாசிட்டிவாக இல்லாம வரும்போதுதான் இந்த மாதிரியான ரேர் கேஸ்ல தான், இந்த மாதிரியான அமைப்புகள்ல தான் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கு. அந்த இதுல ரேர் கேஸ்ல இது ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்றதுதான். ஏன்னா தசா புத்திகள் நமக்கு யோகமாக வர வேண்டும் அப்படின்றதுதான். இப்ப நடந்து முடிஞ்ச தசை உங்களுக்கு ஒரு லக்னத்துக்கு அட்டமாதிபதிங்க, அவரு புதன் சுக்கிரனோட இருந்து பலத்தை வாங்கியிருக்காரு. இருந்தாலும் லக்னத்துல இருந்து அட்டமாதிபதியே நடக்கிறது. அப்ப வாழ்க்கை போராட்டம், கஷ்டங்கள், பிரச்சனைகளை ஏதாவது ஒரு வகையில ஏற்படுத்தியிருப்பார் அப்படின்றதான். செவ்வாய் தசையும் பெரிய ராசிதிபதி தசை, ராசியும் உங்களுக்கு கேதுவுடன் இணைந்து பாதிக்கப்பட்டிருக்கு. கடக வீடும், சந்திரனோட வீடும் சனி பகவான் அமர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு சூட்சும அமைப்புகள் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது ஒரு குறிச்சக்கர தொடர்பு இருக்கும்போது லக்னத்துல சுக்கிரன் அப்படின்ற விஷயம் வருது. ஆனா நீசமாகி போயிட்டாரு, நீச பொங்கப்படுவதும் அங்க பாதிக்கப்படுது அப்படின்ற அமைப்பாக வந்துட்டதுனால ஓரளவுக்கு இவரு கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிச்சு வர்றாரு அப்படின்றதான். லக்னத்தை உங்களுக்கு குரு பாக்குறாருங்க. அப்ப உங்களுக்கு அந்த யோகமும் இன்னும் கொஞ்சம் வலுவாக இருக்கு. அந்த ஒரே ஒரு லக்னத்துல சுக்கிரன் அமர்ந்து லக்னத்தை குரு பார்த்து யோகா அமைப்பாக இருக்கிறதுனால இவரு எவ்வளவுதான் கஷ்டங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. மேலும் ஒரு பாத்தீங்கன்னா விடாப்பிடியாக ஒரு தைரியமாக போராடக்கூடிய நபராக இவர் இருப்பார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது லக்னத்துல 3ஆம் அதிபதி உட்காந்து லக்னத்திலேயே உட்காந்துருக்காருங்க. அப்ப தைரிய வீரியஸ்தான அதிபதி லக்னத்திலேயே இருந்து புதன் சுக்கிரன் வலுவை வாங்கியிருக்காரு. பகை வீடா இருந்தாலும் மற்ற விஷயங்களா இருந்தாலும் அது ஒரு நல்ல அமைப்பாக இருக்கு. அப்போ போராடி ஒரு கஷ்டப்பட்டுதான் இருக்கு அப்படின்ற ஜாதக அமைப்பு அப்படின்றதுதான். இது உங்களுக்கு நடக்கிற தசை ராகு தசை. ராகு தசையில ராகு புத்தி போகுதுங்க. ராகு சுக்கிரனோட வீட்டுல இருக்கு, ஒரு நீச கிரகத்தோட வீட்டுல இருக்கு அப்படின்றதுதான். நீசபங்கப்பட்டிருந்தாலும் ஒரு செவ்வாய் பாதிப்பு இருக்கு. மேலும் நீசமான கிரகத்தோட அமைப்பு அப்படின்ற விஷயங்களாதான் ராகு பகவான் வருவாருங்க. அப்ப ராகு உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கு, லக்னத்துக்கு 2. அப்ப 7ஆம் இடம் அப்படின்னு விஷயம் வரும்போது களத்திரம், குடும்பம், மனைவி, நண்பர்கள், உறவினர்கள், சொந்தம், பந்தம் எல்லாமே 7ஆம் இடம் வந்துடும். லக்னத்துக்கு 2 குடும்பம் அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். குடும்பம், சொந்தம், பந்தம் எல்லா விஷயங்களும் வந்துருங்க. அதனாலதான் உங்களுக்கு ராகு தசை, ராகு புத்தி ஆரம்பிச்சதுல இருந்து உங்களுக்கு தசாமிப்புகள் டேட் அப்படின்றது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 2024 3ஆம் மாசத்துல இருந்துங்க, போன வருடம் 3ஆம் மாசத்துல இருந்து ராகுதச ராகு புத்தி ஆரம்பிச்சது. கடந்த ஒரு வருடமாக கஷ்டங்கள், ஒரு ஏமாற்றங்கள், அப்புறம் பிரச்சனைகள், சிக்கல் அப்படின்ற அமைப்பு குடும்பத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நண்பர்கள் மூலம், தொழில் பிசினஸ் அமைப்புகள்ல அந்த அமைப்புலயும் ஒரு ஏமாற்றங்கள், ஒரு பெரிய லாபம் ஈட்ட முடியல, அந்த மாதிரியான அமைப்புகள், பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருக்கு அப்படின்றதான் நம்ம பார்க்க முடியுது. அதுதான் நடந்துட்டு இருக்கு. அப்ப ஒரு நல்ல விஷயம் நடக்குமா அப்படின்றத பார்க்கும்போது 26 மாசத்துக்கு பிறகு குரு புத்தி வருதுங்க. குரு லக்னத்தை பார்க்குது, பாக்கியஸ்தானத்துல இருக்கு. அப்ப ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ஆனா அதுக்கு ஒரு 1.5 வருடங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்றதுதான். இப்போதைக்கு ஒரு பெரிய யோகா அமைப்புகளாக தசா அமைப்புகள்ல இல்லை. சரி, கோல்சார அமைப்புகள் எப்படிதான் இருக்கு அப்படின்ற அமைப்புகளையும் பார்க்கும்போது லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான், லக்னத்திலேயே கேது, 7ஆம் இடத்துல ராகு. அங்கேயுமே கோல்சார பேச்சுமே அவங்களுக்கு கடன் அமைப்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பாக, லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல போய் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றதும் கொஞ்சம் கடன் அமைப்பு பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது. 7ஆம் இடத்துல இருக்குது நண்பர்கள், உறவினர்கள், சொந்த பந்தம்,
மனைவி அப்படின்றத ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்டிருக்கு. லக்னத்திலையும் கேது, அப்ப மனசு அவங்களுக்கு குழப்பங்கள், ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டான டெசிஷன் எடுக்கிறதுல குழப்பம் அப்படின்ற விஷயங்களும் இருக்கு. என்னதான் ஒரு கோல்சார பயிற்சிகள் பெரிய தாக்கத்தை கொடுக்க முடியாது என்றாலும் நடந்துகிட்டு இருக்க தசாபுத்தி ராகு தசராகு புத்தி அப்படி வந்ததுனால கோல்சார பயிற்சியும் கொஞ்சம் தாக்கமும் இருக்குது. அப்படின்றதுனால உங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படின்றதுதான். இது உங்களுக்கு கோல்சார பயிற்சிகள் ஒரு இன்னும் 2 வருடங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்கு. ஏன்னா லக்னத்துக்கு 7 சனி பகவான் போக போறாருங்க. அப்படி இருந்தாலும் அப்ப 7ஆம் இடம் அவங்க அப்படின்றதப்ப பாதிக்கப்படும். அடுத்து மேசராசிக்கு ஒரே சனியாகவும் வராரு. அப்ப அடுத்து செம்மசனியாக போவாரு. எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் கஷ்டமான காலமாக தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்றதுதான். கிட்டத்தட்ட 2026 11ஆம் மாசத்துக்கு பிறகு இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல இருந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்றதான். அப்ப இவ்வளவு நாளைக்கு ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும். இப்படி எதாவது இருக்குமா? வாழ்க்கையில ஒரு மாற்றமே இருக்காதா? ஏதாவது பரிகார பூஜைகள், ஏதாவது நல்ல விஷயங்கள் அப்படின்றது ஏதாவது பண்ணா ஒரு வாழ்க்கை பாசிட்டிவா சக்சஸாக போகுமா அப்படின்ற விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கு கொஸ்டின். அதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்க, இப்ப ஜாதக விளக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அடுத்து இப்ப நம்ம கொஸ்டின் எப்படி இருக்கு, எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களுக்கு நம்ம போகலாம். கொஸ்டின் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்ப அவரு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காரு. தொழில் முடங்கி இருக்கு, அது சரியாக நல்லா இருக்குமா அப்படின்றத பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ ராகு பகவான் அப்படின்ற ஒரு தசை புத்தி ஆரம்பிச்சதுங்க. ராகு பகவான் சூரிய பகவானோட பார்வைய வாங்குறாரு. அதனால கொஞ்சம் சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறதுனால ஏதோ ஓரளவுக்கு நல்லதா பாசிட்டிவாக இருந்ததுங்க. சூரியனோட பார்வை வாங்கினதுனால கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. அப்ப அந்த ராகு புத்தி முடிகிற வரைக்கும் தொழில் பிசினஸ அதிகப்படியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ஓரளவுக்கு சுமாராகவே கொண்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான். ஏன்னா 7ஆம் இடத்துலயும் உங்களுக்கு ராகு, உங்களுக்கு அடுத்த சனி பகவானோட பயிற்சியும் இருக்கு. பெரிய அளவுல ஓரளவுக்கு அதாவது லிமிட்டேஷனா இப்போ நம்ம அன்றாட தேவைக்கு மட்டும் தொழில் அமைப்புகளை ஓரளவுக்கு மட்டும்தான் கொண்டு போக முடியும். பெரிய விருத்தி அப்படின்ற விஷயம், அதுல ஒரு பெரிய லாபம் எடுக்கலாம் அப்படின்னு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இப்ப இருக்குங்க. ஆக ஓரளவுக்கு மீடியமா தான் கொண்டு போய்க்கணும். அந்த இதுல இருந்து நம்ம பெரிய அளவுல நான் பண்றேன், பெரிய விரிவுபடுத்துறேன் அப்படின்ற அமைப்புகள் மட்டும் இப்போதைக்கு தடையாக உங்களுக்கு இருக்கிற விஷயமாக இருக்கு. பரிகாரம் மற்ற என்ன கடன் அமைப்பு பிரச்சனைகள் அந்த இதை கடைசியா லாஸ்டா எண்ட்ல பாத்துக்கலாம். இப்ப என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்கு, கேள்விக்கு எப்படியாக இருக்கு, என்ன டைம்ல நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயங்களை படிப்படியாக பார்த்துட்டு வந்துட்டு கடைசியாக பரிகாரம் மற்ற விஷயங்கள் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ராகு பகவானோட திசையில ராகு புத்தி 2026 11ஆம் மாசம் வரைக்கும் தொழில் அமைப்புகளுக்கு சரி அமைப்பு இல்லை அப்படின்றதான். என்ன விஷயங்கள் இருக்கோ அதை சொல்லணும் இல்லைங்களா. அடுத்து 2026 11ஆம் மாசம் வரைக்கும் சுமாராக தான் இருக்கு. ஓரளவுக்கு மட்டும் லிமிட்டேஷனா போய்க்குங்க அப்படின்றதுதான். அடுத்து குடும்பத்தோடு சேர்ந்து வாழும் காலம் எப்போது அப்படின்றத கேக்குறீங்க. இன்னும் ஒரு குறைந்தது 3 வருடத்துக்கு உங்களுக்கு கோல்சார பயிற்சிகள் அமைப்புகள் சரியில்லை. உங்களுக்கு 2026 to 2029 ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். 2032க்கு பிறகு உங்களுக்கு ஏன்னா அந்த சனி புத்தியும் வருதுங்க 29 to 32. ஆக 2026க்கு பிறகு 3 வருடங்கள் ஓரளவுக்கு பாசிட்டிவாக ஃபேமிலியோட இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது பிறகு ஒரு 2-3 வருடங்கள் கொஞ்சம் சுமாரான காலகட்டமாக இருக்கு ராகு தசா சனி புத்தி. அது பிறகு படிப்படியாக ஃபேமிலியோட நீங்க இருப்பீங்க அப்படின்றதான். ஆக 2026க்கு பிறகு உங்களுக்கு டோட்டலாவே தொழில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்துலயுமே இருந்து ஒரு நல்ல காலமாக கண்டிப்பாக அந்த குரு லக்னத்தை பார்க்குது. பாகிஸ்தானத்துல இருக்க குரு அப்படின்றது லக்னத்தை பார்ப்பது யோகம். ராசிக்கு குடும்பஸ்தானத்திலேயே குரு இருப்பது கோல்சார பேத்திலையும் பேசியிலையும் உங்களுக்கு குரு உண்மையில் குரு போறதும் குடும்பத்தோட அமைப்புகள்ல போறதும் நல்லா தான் இருக்குங்க. சூரியன் பார்த்த ராகு அப்படின்ற ஒரு விஷயம் அது அந்த புத்தியில கொஞ்சம் பெரிய அளவு யோகங்களை கொடுக்க முடியவில்லை அப்படின்ற அமைப்பாகத்தான் உங்களுக்கு இருக்கு. இது உங்களுக்கு குடும்பத்தோட சேர்றதுக்குமே உங்களுக்கு 2026க்கு பிறகுதான் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்கும். 2027ல இருந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுமாராக தான் இருக்கு. ஆக இன்னும் ஒரு 2 வருடங்கள் பிரிந்து இருந்து ஃபேமிலியை அடிக்கடி அவ்வப்போது போயிட்டு பார்த்துட்டு ஒரு விஷயங்கள் ஒரு ஆறுதலாக பார்த்துட்டு வரலாம்.
ஆனா கன்னியும் சேர்ந்தே இருக்கிறதுன்றது 2027 இருந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுதான். அதிக கடன் அமைப்புகள் அப்படின்ற அமைப்புகள் இருக்கு. உங்களுக்கு கோல்சார பயிற்சி அப்படின்றத பாருங்களேன். கோல்சார பயிற்சி பார்க்கும்போது உங்களுக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இப்ப கோல்சார பயிற்சியில கும்பத்துல போயிட்டு இருக்காரு. அப்ப சனி பயிற்சி 7ஆம் இடம் போகும்போது கண்டிப்பாக ஏற்பட்ட கடன் அமைப்புகளை நிவர்த்தி செய்வார். லக்னத்துக்கு 5, 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். அவர் 11ஆம் இடத்துல இருக்கார் ஜாதக அமைப்புல. அப்படின்றப்ப ராசிக்கு கேந்திரத்திலையும் இருக்கார். அப்ப பெரிய பாதிப்பை கொடுக்கறதுக்கான அமைப்புல இல்ல அவரு ஜாதகத்துல. இருந்தாலும் 6ஆம் அதிபதியாக 6ஆம் இடத்துலயே அங்க ஆட்சி பலம் பெற்றது. 2 வருடங்களாக கடன் அமைப்புகளை ஃபேமிலிக்காகவோ அல்லது தொழில் பிசினஸ்க்காகவோ நிறைய டைம் அப்படின்ற விஷயங்கிறது உங்களுக்கு ராகுதசை ஆரம்பிக்குதுன்னு தெரியாம இந்த 1 வருஷமா தான் பர்டிகுலராக இந்த 1 வருடமாக பிரச்சனைகளை மாட்டிருக்கீங்க. கவலைப்படாதீங்க. சனி பெயர்ச்சி உங்களுக்கு கடன் அமைப்புகளில் இருந்து சால்வ் பண்றதுக்கான வழி உங்களுக்கு பிறக்கும். சிவபெருமானோட பிரதோஷ வழிபாடு அப்படின்றத பண்ணுங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுதான். அப்ப கடன் அமைப்புகள் 2025 பிற்பகுதியிலிருந்தே இந்த வருடம் 6 மாசம் கழித்துங்க. மே மாசத்துல இருந்தே உங்களுக்கு படிப்படியாக கடன் அமைப்பு குறையும். இது பெர்மனண்டா குறையறதுக்கு நல்ல யோகா அமைப்புகள் இருக்கா, ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா அப்படின்ற விஷயங்களை நம்ம கடைசியாக பார்த்துலாம். அடுத்து கேள்வி எல்லாம் முடிச்சிடலாம். அடுத்து நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்ற விஷயங்களே வந்துட்டான். ராசியிலேயே உங்களுக்கு கேது, மனக்குழப்பம் பிரச்சனைகள் இருக்குங்க. லக்னத்துக்கு 2ல ராகு, குடும்பஸ்தான அமைப்புகள்ல ராகு சூரியனோட பார்வையில் 2-8 அப்படின்ற விஷயங்கள் வரும்போதே அவமானம், அசிங்கம், வீண்பலி, கஷ்டங்கள், பிரச்சனைகள், சந்திர அதியோகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில அந்த 8ஆம் இடம் வழுக்கும் போதும் குடும்பஸ்தானங்கள்ல சர்ப்ப கிரகங்கள் அமரும் போதும் ஒரு விதமான வாழ்க்கையில போராட்டம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குங்க. நமக்கு பிடித்த நண்பர்கள், நம்மளுக்கு பிடித்த நம்மளோட உறவினர்கள் அப்படின்ற விஷயங்கள் சொல்லலாம். எல்லாத்துலயுமே ஏமாற்றம் அப்படின்றத கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்றதுதான். அப்ப இந்த 2-8 சர்ப்பகிரகங்கள் அமைப்பு இருக்கிறதுனால சர்ப்பகிரகங்களுக்கான ஒரு பரிகார பூஜை அமைப்புகளை உங்களால முடிந்த அளவுக்கு பெரிதா ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அப்படின்ல உங்களால முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள்ல பண்ணுங்க. ஃபியூச்சர்ல கண்டிப்பாக அந்த ராகு கேது பரிகாரங்கள் பண்ணும்போது ஒரு குடும்ப அமைப்புகள்லையும் ஒரு நட்பு அமைப்புகளையும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தடைகளும் உங்களுக்கு விலகும் அப்படின்றதுதான். கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ராகு பார்த்தா உங்களுக்கு சூரியன் பார்த்த ராகு தசை 2027 இருந்தே சார் உங்களுக்கு டோட்டலாவே நல்ல மாற்றம் இருக்கும் அப்படின்றதுதான். சுத்தி வந்தாலே எல்லாமே அங்கேயே அந்த ஒரே தசா அமைப்புகள் புத்திக அமைப்புகள் தான் போயிட்டு இருக்குங்க. அதனால உங்களுக்கு மாந்திரிக அமைப்பு அப்படின்றது கேக்குறீங்க. மாந்திரிக அமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ஜாதகத்துல ராகு, கேது, சனி இந்த 3 அமைப்புகள் தான். இப்ப கோல்சார பயிற்சியில லக்னத்திலேயே உங்களுக்கு கேது, 7ஆம் இடத்துல ராகு, குடும்பஸ்தானத்துல ஜாதகத்துல ராகு, ராசியோடைய உங்களுக்கு சந்திரனோட கேது. அப்ப அந்த ராகு கேது சம்மந்தப்படும் போதும் கோல்சார பயிற்சியிலையும் சம்மந்தப்படும் போதும் அப்ப அந்த விஷயங்களோட கிரகங்களோட ஒரு என்ன விஷயங்கள் அது பண்ணோம் அப்படின்னா மாந்திரிக அமைப்புகள் ஒரு அந்த மாதிரியான அமைப்புகளே ஏற்படுத்துது. அதுதான் உங்களுக்கு மனக்குழப்பம் அப்படி விஷயங்களை ஏற்படுத்துது. இது மனக்குழப்பம் அப்படின்ற விஷயங்கள் இருக்கும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு அப்படின்ற விஷயங்கள் பண்ணலாம். அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணாலே கண்டிப்பாக ஒரு விதமான மனக்குழப்பம் நீங்கும் அப்படின்றதுதான். அடிக்கடி கொஞ்சம் தியானம் அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது ஒரு அந்த மெடிடேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான அமைப்புகளை பண்ணா உங்களுக்கு ஓரளவுக்கு கியூர் ஆகும். மனசு கியூர் ஆனாலே ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே சரியாயிருங்க. மனசை கண்ட்ரோல் பண்ணாலே எல்லா கஷ்டங்களையும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்றதுதான். ஆக மனதை தைரியப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படி விஷயங்களை பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பத்திலிருந்து ஈஸியா விடுபட்டு வந்துடலாம் அப்படின்ற அமைப்பு தான். பரிகாரம் அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. கடன் அமைப்பு இருக்கு, அடுத்து குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத கேட்டிருக்கீங்க. மெயினா கடன் அமைப்பு பிரச்சனைகள், அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிட்டாலே உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் வந்துடும், ரைட்டுங்களா? அப்ப அந்த கடன் அமைப்புக்கு மட்டும் ஒரு சின்ன பரிகார முறை, எளிமையான முறை வீட்டிலேயே செய்யக்கூடியதான். நீங்க கேட்டுக்கிறதுனால மட்டும் நான் இந்த விஷயத்த ரெஃபர் பண்றேன். செவ்வாய்க்கிழமைங்க கடன் அமைப்பு பிரச்சனை அப்படின்றத தீர்றதுக்கான ஒரு சின்ன ஒரு எளிய பரிகார முறை. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, பண்ணுவாங்க.
நான் உங்களுக்கான ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். செவ்வாய்க்கிழமை காலையில 6 to 7 செவ்வாய் உரை அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக வரும். அப்ப அந்த டைம்ல நீங்க பச்சரிசி, ஒரு பச்சை பயிறு, ஒரு சர்க்கரை அப்ப அந்த மூணையும் நீங்க ரெடியா எடுத்து வச்சுக்கணும் முத நாள். அப்ப அந்த செவ்வாய்க்கிழமை காலையில உங்களுக்கு ஒரு பூஜை அறை அப்படின்றது இருக்கும். உங்களோட வீட்டிலேயே நீங்க எளிமையாக குலதெய்வம் அப்படின்ற விஷயங்களை வேண்டிக்கிட்டு, அல்லது நீங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத வீட்டுல வச்சிருப்பீங்க இல்லையா பூஜையில, அப்ப பூஜையில வேண்டிட்டு அதையும் மூணையும் கலந்து எடுத்து வச்சுக்கணுங்க. செவ்வாய்க்கிழமை காலையில செவ்வாய் ஓரையில. அது பிறகு மதியம் 1 to 2 செவ்வாய் ஓரை மறுபடியும். அப்ப அந்த 1 to 2 பாத்தீங்கன்னா ஒரு பசுமாட்டுக்கு அல்லது மாட்டுக்கு அதை வந்து சாப்பிடுறதுக்கு நீங்க அதை கொடுக்கலாம். அப்ப பசுமாட்டுக்கு அந்த பச்சை பயிறு, பச்சரிசி, சர்க்கரை, வெல்லம் இது போட்டு நீங்க காலையில 6 to 7 அந்த செவ்வாய் உரையில கலந்து வச்சிருங்க. அப்ப அடுத்து வரக்கூடிய செவ்வாய் உரையில நீங்க அது பசுமாட்டுக்கு ஒரு சாப்பிடுறதுக்கு தானமாக கொடுங்க. இந்த விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு கடன் அமைப்பு குறையிறதுக்கான ஒரு சீக்கிரமே கடன் அமைப்பு தீர்றதுக்கு ஒரு எளிய முறை அப்படின்றது வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு முறை. அது நீங்க கேட்டதுனால ரெஃபர் பண்றேன். வேற யாருக்குமே நான் மற்ற விஷயங்கள் பரிகாரம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே சொல்றது இல்லைங்க. நீ கேட்டதுக்காக நான் இந்த விஷயங்களை சொல்லியிருக்கேன். மற்றபடி எல்லா கொஸ்டினுக்குமே பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் அப்படின்ற விஷயங்களுக்கு நம்ம பார்க்கலாம். என்ன தசை போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு அடுத்த பார்க்கலாம். கேது தசை அமைப்புகள்ல பிறந்திருக்காரு. அடுத்து சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய் தசை முடிஞ்சு இப்ப ராகு தசை போகுதுங்க. அப்ப கேது அப்படின்றது உங்களுக்கு சந்திரனோட இணைந்து இருக்கு. அப்ப சந்திரனோட பலத்தை வாங்கிய கேது மேச ராசிக்கு உங்களுக்கு ஒரு செவ்வாயோட வீட்டுல இருக்கு. செவ்வாயோட காரகத்துவங்களையும் உங்களுக்கு சந்திரனோட ஒரு அமைப்புலையும் நெருங்கி இணைந்து இருக்கிறதுனால சந்திரனோட விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பாக வருது. அப்படின்றதுனால மேசராசிக்கு சந்திரனோட பலத்தை வாங்கிறதுனால ஓரளவுக்கு சுமாராக இருந்திருக்கும் அப்படின்றதுதான். அடுத்து சுக்கிரன் நீசமாக 6ஆம் இடத்துல அமைப்புகள்ல வந்து லக்னத்தில் திக்பலமாக வந்ததுனால ஓரளவுக்கு மத்தியம பலனாக இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் அதிபதி ஒரு நல்லதை செய்யற அமைப்பு இல்லை. லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு இருந்தாலும் ஓரளவுக்கு சுமாராதான் போயிருக்குங்க. இங்க நீசம் பட்டு பங்கப்பட்டு இருக்கிறதுனால சுக்கிரன் அதோட பெரிய பாதிப்புகளே உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாரு. ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்றதுதான். அடுத்து சூரிய அமைப்புகள் உங்களுக்கு ஒரு ஆட்சி பலமாக நல்ல யோகமாக இருக்கு. ராசிக்கு 5, லக்னத்துக்கு 12 எப்படி இருந்தாலும் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலே அவருக்கு தந்தைக்கு ஒரு நல்ல யோக அமைப்புகள், நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நல்ல அமைப்புகள் தான் இருந்திருக்கும். அடுத்து சந்திரன் அப்படின்றது கேதுவுடன் இணைந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு சந்திர அதியோகமாக நல்ல அமைப்பாக இருக்கு. அப்படின்றதுனால ஓரளவுக்கு மேசராசிக்கு 4ஆம் அதிபதி அங்க பாதிக்கப்பட்டிருக்கு. சனி பகவான் இருந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப சந்திர பகவானோட அமைப்புகள்ல கேது புத்தி, சந்திர பகவானோட அமைப்புகள்ல சனி புத்தி, இந்த 2 புத்திகளும் கொஞ்சம் ராகு புத்தி 3 அமைப்புகளுமே பாத்தீங்கன்னா சந்திரனோட தொடர்போட இருக்கு. சந்திரன் கீழ ராகு, சந்திரனோட கேது, சந்திரனோட வீட்டுல சனி. அப்ப அந்த 3 புத்திகளும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துல ஒரு 4 வருடங்கள் கொஞ்சம் கஷ்டங்கள், சிரமங்கள் இருந்திருக்கும். பேலன்ஸ் ஒரு 6 வருஷங்கள் நல்ல யோகமாக அமைப்பாக இருந்திருக்கும். செவ்வாய் அப்படின்றது ஒரு அட்டமாதிபதி. டைம்ல ஒரு வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை அப்படின்றது இருந்திருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களையும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் அப்படின்றத. ஏன்னா ராசி அதிபதி அவரே ஆச்சுங்களா. அப்ப நல்ல விஷயங்களை கொடுத்து, கடனையும் கொடுத்து, எல்லாத்தையுமே கொடுத்து ஓரளவுக்கு கஷ்டமும் கொடுத்திருக்காரு அப்படின்ற அமைப்பாக தான் செவ்வாய். அடுத்து ராகு தசை. ராகு புத்தி மட்டும்தாங்க 2026 முடியிட்டுங்க. 2027 இருந்து உங்களுக்கு நல்ல அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கு. நீங்க கேட்ட எல்லா விஷயமும் இன்னும் 1.5 வருஷம் கழிச்சு ஒரு சிறப்பாக யோகமாக இருக்கும் அப்படின்றதுதான். எல்லாருமே கிட்டத்தட்ட கேள்விக்கு பார்த்துட்டோம். இன்னும் விளக்கமாக மற்ற விஷயங்கள் எல்லாருமே பார்த்துட்டு கடைசியாக என்ன கொஸ்டின் அப்படின்ற விஷயங்களே நம்ம பார்க்கலாம் சார். ஓகேங்க சார், அடுத்தது பாருங்க. அடுத்து கடைசியா நம்ம பார்க்கலாம். சங்கர் சார் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகேங்க சார். ஓகே சார். மணியண்ணா வணக்கம். கார்த்திகேயன் சார் வணக்கம். சுரேஷ் சார் வணக்கம். கண்ணன் நீங்க பாத்தீங்களா? கண்ணன் ஓகே சார். சொல்லுங்க. ஓகே சார்.
ஓகே, ஜாதகர் பிறந்தது பாத்தீங்கன்னா 12 செப்டம்பர் 1976 6:45 AM நாகர்கோவில்ல பிறந்திருக்காரு. கன்னி லக்னம், லக்னப்புள்ளி உத்திரம், ராசி மேசம், அஸ்வினி நட்சத்திரம். பிறக்கும்போது கேது தசை, 4 வருஷம் 5 மாதம். ஓகே, கேது பாத்தீங்கன்னா கேதுவும் சந்திரனும் அஸ்வினி நட்சத்திரத்திலே இருக்கும். அதாவது 8ஆம் இடத்துல பிறக்கும்போது கேது தசை தான், 4 வருஷம் 8 மாதம். அப்ப கேது என்ன பண்ணிருப்பாரு, சந்திரனோட ஒரு 8 டிகிரிக்குள்ளதான் கேது இணைஞ்சிருக்கும். 8 டிகிரிக்குள்ள சந்திரனோட இணையும் போது தாய்க்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு கேது. சிறு வயதுல அந்த 4.5 வருஷங்கிறது மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கக்கூடிய தேய்ப்பை செலுத்தி நினைக்க. அப்ப இளம் வயதிலே தாய் பிரச்சனை அல்லது பிரிஞ்சு இருக்கிறது அல்லது அவங்களுடைய அன்பு கிடைக்காம போறது, இது ஜாதகர் அனுபவிச்சிருப்பார். ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் கொஞ்சம் சில விஷயங்கள் ஜாதகர் இளமை காலத்துல அனுபவிச்சிருப்பார் என்ன சொல்லலாம். அடுத்து கேது திசைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர திசை. சுக்கிரன் கன்னிலக்கணத்துக்கு 2-9 கூடியவர். அவர் கரெக்டா 19 டிகிரில நீச்சமாகிறது. அப்ப 1ஆம் பாவம் நம்ம தந்தையை சொன்னாலும் குடும்பஸ்தானம், அப்ப ரெண்டுமே குடும்பம் தந்தை ஸ்தானம் ரெண்டுமே ஃபர்ஸ்ட் பலன் இழக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம குருவோட பார்வை ஒரு 12 டிகிரி டிஃபரெண்ட் இருக்கத்தான் செய்யுது. அடுத்து புதன் அங்க ஆட்சி உச்சம், அதுக்கப்புறம் தான் நீச்ச பங்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ப குடும்பஸ்தானமும் இங்க பாதிக்கப்படுது. சுக்கிரதசையும் குடும்ப அமைப்பு ஜாதகர் குடும்பத்தோட ஒன்னால இங்க 2ஆம் இடத்துலோட ராகு வேற. எப்பயுமே குடும்ப வாழ்க்கைங்கிறது பிரச்சனை மிகுந்தது இந்த ஜாதகருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்பயுமே அப்ப ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஜாதகத்துக்கு இருந்திருக்கலாம். அந்த டயத்துல பாத்தீங்கன்னா குடும்பத்திலுமே பெண் குழந்தைகள் இருந்தாலுமே அவங்களுமே நீங்க நீச்சமா அவங்களுக்கு நிறைய துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இது எல்லாமே ஜாதகர் அந்த சுக்கிர திசையில அனுபவிச்சிருப்பாங்க. கூட பிறந்த உடன் பிறந்த சகோதரிகளால அல்லது அவங்க மூத்த சகோதரன், அவங்க வீட்டுக்கு வந்த மரும அண்ணி, இப்படி ஏதாவது இருந்தாலுமே அந்த பெண்கள் ரொம்ப கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் தான் அந்த சுக்கிர திசையில இருந்திருக்கும். அல்லது நோய் நொடி, பொருளாதாரத்திலையும் பிரச்சனைகள், அவங்களுக்கு விரக்தி கொடுக்கக்கூடிய இதே சகோதரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு திருமணம் ஆகாம திருமணம் தடைபடக்கூடிய அமைப்பு, நாள்பட்ட திருமணம், இப்படி அவங்களோட ஒவ்வொரு விஷயங்களுமே பிரச்சனைகள் சந்திச்சுதான் சந்திக்கக்கூடிய காலகட்டமா தான் அந்த தசா இருந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுக்கு அடுத்து சூரியனுமே 12ஆம் இடத்துல. ஓகே, அதுவுமே பூர நட்சத்திரத்துலதான் இருக்கும். சூரிய திசையும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம சிறப்புன்னே சொல்ல முடியாது. அதுவுமே அவங்களுக்கு ஒரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை. பொருளாதார தடைங்கிறது கண்டிப்பா என்ன 12ஆம் இடத்துல இருந்து தனஸ்தான அதிபதியோட சாரம் வாங்கிதான் தசை நடக்கும் போது, ஏன்னா இந்த கிரகங்களோட பார்வை இல்லை இருந்தாலும் அவருக்கு பொருளாதார தடைங்கிறது கண்டிப்பா அங்க கொடுத்திருக்கும். சூரிய திசையுமே அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைன்னு சொல்லலாம். சூரிய திசைக்குன்னா 2001 to 2007. ஆனா சூரிய திசையில அவருக்கு திருமணத்துக்கு உண்டான அமைப்பை கொடுத்திருக்கலாம் சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கும்போது. அப்ப திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கையுமே அந்த அளவுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை பார்க்கும்போது 7 கூடவே இந்த பாதக அதிபதியாகி அவர் 7க்கு 9க்கு போகும்போது கொஞ்சம் திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பு நிலை இல்லைன்னே சொல்லலாம். இவங்க வரக்கூடிய மனைவியா இருந்தாலும் சரி, குடும்பத்தில் உள்ள பெண்களா இருந்தாலும் நம்ம திருமணம் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லாத ஒரு பலனையை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்கள். அளவு ஜாதக குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஜாதகருக்கு கொடுக்கும். அடுத்து சந்திர திசை. ஜாதகரோட கேட்டிருந்தாரு நிறைய என்னுடைய சேர்ந்த நண்பர்கள் எல்லாருமே என்னை ஏமாத்திட்டாங்க, அவங்களுடைய நம்ம மாந்திரிகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதை ஈடுபட்டு என்ன இது பண்ணிட்டாங்கன்னு கூட சில விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. மாந்திரிகம் நம்ம பார்க்கும் போதே அப்ப ஜாதகர்
ராகு திசையில கண்டிப்பா இருப்பார், அல்லது கோச்சாரராக அதுக்கு கண்டிப்பா சம்பந்தப்பட்டிருக்கணும், 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கணும். அப்படி சம்பந்தப்பட்டாக்க நம்ம இந்த மாந்திரிகம் அதுலயே அவனுக்கு ஈடுபாடுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அப்ப ஜாதகருக்கு இப்ப நடக்கக்கூடிய தசா பாத்தீங்கன்னா ராகு திசையில சுய புத்தி போய்கிட்டு இருக்கு. இப்ப ராகு திசை சுய புத்தின்னு பார்க்கும்போது அப்ப ஜாதகர் 2023 ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னால செவ்வாய் தேசமே அட்டமாதிபதி தான். அவரு அட்டமாதிபதி தன் வீட்டுக்கு 6ல இருக்காரு, குருவோட பார்வையில இருக்காரு. அப்ப அட்டமாதிபதினால அப்ப ஜாதகர் 8 குடையவர் வேலையை அவர் செஞ்சுதான் ஆகணும். 8ஆம் இடம்ங்கிறது அமாவாசியம், இந்த வெளி இடத்துல போய் இருக்கக்கூடியது. பூர்வீகத்துல இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார். பூர்வீகத்தை விட்டு வெளியே போகும்போது ஒரு ஜாதகர் நல்ல சிறப்பான பலன்களை ஓரளவுக்கு இது பண்ணிக்கிறலாம். அப்ப ஜாதகர் 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதும் கேதுவோட இணைஞ்சு இருக்கிறதும் அந்த அளவுக்கு கொஞ்சம் ராகு அச்சுக்கு வெளியில தான் சந்திரன் இருக்கு. அப்ப ஜாதகர் எப்பயுமே ஒரு மன அழுத்தத்துல தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஜாதகருக்கு கொடுக்கும். 8ஆம் இடத்து அதிபதி தசா நடக்கும்போது சந்திர திசை நடக்கும் போதுமே ஜாதகர் கோர்ட்டு கேஸு கண்டிப்பா போயிருப்பாங்க, அல்லது அவமானம் படக்கூடிய சூழ்நிலை ஜாதகருக்கு ஏற்படுத்திருக்கும். கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் ஜாதகர் போகாம இருக்கக்கூடிய சூழ்நிலையை போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்பட்டிருக்கும். இப்ப ராகு திசை சுய புத்தியே அவருக்கு இப்பதான் இந்த மாந்திரிகத்தை பத்தி கேட்கிறாரு. அதனாலதான் அப்ப அவங்களுக்குமே 2ஆம் இடத்துல இருந்து அது ராகுமே சுவாதி நட்சத்திரத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கும். அந்த ஜாதகர் கண்டிப்பா உற்றார் உறவினர்களை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை, குடும்பத்தை 2ஆம் இடம் குடும்பம் தனம் வாக்கு, அப்போ கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு இருக்காது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை, மற்றவங்க வீட்டுல போய் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மனநிலை பாதிக்கப்படும். ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், வம்பு வழக்கு வச்சுக்கக்கூடிய சூழ்நிலை, கெட்ட பேரு, இது எல்லாமே ராகுவோட காரத்துவங்கள் தான். இதுல ஜாதகருக்கு இருக்கும். பொருளாதார இழப்புங்கிறது கண்டிப்பா இருக்கும். பங்காளி பிரச்சனைகள், அதன் மூலமா கோர்ட்டு கேஸு, இது எல்லாமே ஜாதகருக்கு வரக்கூடிய காலகட்டம் தான். அதனாலதான் ஜாதகர் கேட்கிறாரு. இருந்தாலும் 8ஆம் ராகு புத்தி சுய புத்தி முடியணும். சுய புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜாதகருக்கு ஓரளவு ஓகேனே சொல்லலாம். அது மாதிரி ஜாதகருக்கு இந்த காலகட்டம் என்னன்னா பெரிய அளவுக்கு நன்மை ஏற்படும்ங்கிற கான்செப்ட் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப மேசத்துக்குமே சனி 12ல வராரு. சனிக்கு சனி திரிகோணத்துல வேற வருது. இப்ப ஜாதகர் ஓரளவு பூர்வீகம் அந்த சனி லக்கணத்துக்கு 5, 6 கூடியவரே சனிதான். அவரு 5ஆம் வீட்டை தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய சூழ்நிலை கூட இந்த ஜாதகத்துல இருக்கு. அவரும் தனக்கு ஆகாத கடக வீட்டு சந்திரனோட வீட்டுல இருந்து ஜாதகர் இருக்கும்போது அந்த புணர்வுன்னு சொல்லுவோம். அப்போ புணர்வுனால என்னன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் எப்பயுமே ஜாதகருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். பூர்வீக சொத்து அது ரிலேட்டடான பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஜாதகருக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது. உடன் பிறந்தவர்கள் இருந்தாலும் அவங்க மூலமா பிரச்சனைகள், பண கஷ்டம், மன கஷ்டம், இது எல்லாமே இருக்கும். ஆனாலும் ஒரு அட்டமாதிபதி லக்கணத்துல இருக்கும்போது அவங்களால பிரச்சனைகள், ஜாதகர் ரொம்ப கோபம், வம்பு வழக்கின லக்கணத்துல செவ்வாய் இருந்தாலே ஜாதகர் எடுத்த உடனே என்னங்க புலனும் இருக்கு, தனக்கு அவர் புத்திசாலி தான், இருந்தாலும் கோபம் நியாயமானதா இருக்கும். வம்பு வழக்கு போகக்கூடிய ஜாதகர் தான். அதே மாதிரி தனக்கு அதிகாரம் என்ன, லக்கணத்திலே புதன் திக்பலம் நம்ம எல்லாமே சொல்லுவோம். இருந்தாலும் அவருக்கு அதிகாரம் என்னதான் இருந்தாலும் அதை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில ஜாதகர் இருக்க மாட்டார். அதனால பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவர் தான். அதிகாரம் இருந்தும் பயன்படுத்தாத சூழ்நிலையில. ஏன்னா இந்த சுய புத்தி முடியணும். சுய புத்தி முடிவு வரைக்கும் இந்த ஜாதகர் நண்பர்கள் அது இதுன்னு மாந்திரிகம் அது இதுன்னு போறான்னு சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் ஜாதகர் அது ரிலேட்டடா இவர் போகாம இருக்கிறது, யாரும் உங்களுக்கு நான் அது பண்ணி கொடுக்குறேன், உங்களை தொழில நிவர்த்தி பண்ணி காயத்து கட்டுங்க, உங்களுக்கு அல்லது உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு, செய்வினை கோளாறு இருக்கு, நான் அதை நிவர்த்தி பண்ணதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் கொடுங்க, நிவர்த்தி பண்றேன் அப்படின்னு யாரு சொன்னாலும் இந்த ராகு தசை சுய புத்தியில போகாம இருக்கிறது ஜாதகருக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அதனுடைய இல்லைன்னா ஜாதகர் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார். மற்றவர்கள் இவருக்கு பண்ணியிருந்தாலும் இவர் அந்த விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது தான் ஜாதகருக்கு நல்லது.
குரு புத்தி ஓரளவு நல்ல சிறப்பான பலன்கள் இருக்கும். தொழில் கேட்டிருந்தாரு. தொழில் பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு ஓகே. இப்ப சனி பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல சனிக்கு சனி 8ஆம் இடத்துல இருக்கும்போது இருந்தது. கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புல தான் இப்ப இருந்திருக்கும். ஜாதகர் சொந்த தொழில் பண்ணுவாரன்னு தெரியல. ஜாதகர் வேலைக்கு போறது ஓரளவு ஓகே தான். வேலைக்கு போறது ஜாதகர் இப்ப ராசிக்கு 2ஆம் இடத்தோட குரு சம்பந்தப்படுது. லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி இங்க நீச்சம். ஆனாலும் குருவோட அஸ்த நட்சத்திரத்துல இருக்கும். ராகு இருக்கு. ஜாதகர் டீச்சிங் ஃபீல்டு ஒர்க் வரும், அல்லது பணம் கொடுத்து வாங்குறது, பைனான்ஸ் தொழில் அல்லது வட்டிக்கு விட்டு வாங்குறது, இது ரிலேட்டடான தொழில் ஜாதகர் செய்வார்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஒரு சுய தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆனாலும் தசாபுத்தி அந்த அளவுக்கு சிறப்பு இல்லாம இருக்கு. அல்லது ஒரு பைனான்ஸ் நிறுவனத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய அமைப்புல ஜாதகர் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு கொடுக்கும். எப்பயுமே ஒரு வேலை இது பண்ணாலுமே ஒரு லீடர்ஷிப் நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்புலதான் ஜாதகர் இருப்பாரு. அல்லது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே ஒரு இருப்பார். ஒரு சிலருக்கு ஒரு 10 பேரை வேலை வாங்கி அவங்களுக்கு கணக்கு நிர்வாகம் பார்த்து கணக்கு பார்த்து முதலாளிகிட்ட ஒப்படைக்கக்கூடிய சூழ்நிலையில ஜாதகர் இருக்கலாம். ஓகே சார். இப்போ ஏன்னா இந்த கேதுவோட சந்திரன் இங்க தனிச்சு இருக்கணும். ஜாதகம் எப்பயுமே குடும்பத்துல பற்று இல்லாம தான் இருக்கணும். அப்படித்தான் ஜாதகமே இருக்கு. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதா ஜாதகருக்கு எப்பயுமே சிறப்பு. குடும்ப பற்று இல்லாம தனியா எப்பயுமே தனித்து நின்று போராடக்கூடிய ஜாதக அமைப்பு தான் சார். மற்றபடி அவங்க எதுவும் கேள்வி கேட்கும் போது சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நல்லா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. ஓகே சார். மணியண்ணா சார் வணக்கம். நான் இன்னைக்கு நான் என்னால பண்ண முடியாது, கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அதனால மற்றவங்க பண்ண சொல்லுங்க. சரிங்கண்ணா, பரவாயில்ல. ஓகே, ரைட். சுரேஷ் சார், கார்த்திகேயன் சார் கடைசியா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சுரேஷ் சார் நீங்க சொல்றீங்களா? சுரேஷ் சார் மியூட்ல இருக்கீங்க. ஹலோ சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். நீங்க சொல்றீங்களா? அண்ணா ஓகேனா நான் சொல்லிடுறேன். கார்த்திகேயன் சார் அவர் எப்பவும் போல கடைசியா சொல்லுவார், நீங்க சொல்லுங்க. ஓகே, சரி. ஓகே, ஜாதகர் ஆண் ஜாதகர் 12/9/1976 காலை 6:45 AM நாகர்கோவில்ல பிறந்தவர். கன்னி லக்னமா வந்திருக்குங்க. கன்னி லக்னம் மேஷ ராசி. பிறந்த உடனே கேது தசை ஓடி இருக்கு. லக்னத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன். ஆனா பாத்தீங்கன்னா சனியும் சேர்ந்திருக்காரு. சனி பார்வை கொஞ்சம் லக்னத்தை இது பண்ணுது. ஆனா குரு பார்வை கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிருக்கு. சூரியன் 12ல, சந்திரன் கேது கொஞ்சம் 8 டிகிரில இணைஞ்சிருக்காங்க. ஓகே, 48 வயசு ஆகுது. சரி, ஓகே, ஃபைன். இவர் ஜாதகம் நல்லாதாங்க இருக்கு. லக்னத்திலே பாத்தீங்கன்னா லக்னாதிபதி திக்பலமாகி உச்சமும் பெற்றிருக்காரு. குரு சுக்கிரன் கனெக்ட் வந்திருக்கு. புதன் சுபத்துவமா இருக்காரு. புதன் செவ்வாய் இருவருமே சுபத்துவமா இருக்காங்க. அதுல 2த்துல பாத்தீங்கன்னா யார் சுபத்துவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் தான் முதல்நிலை சுபத்துவமா வருவாரு. இது என்ன பிரச்சனைனா, பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் கேது தசை, அதுக்கப்புறம் சுக்கிர தசை ஓடி இருக்கு. சின்ன வயசுல சுக்கிர தசை வந்ததுனால இவரோட படிப்புல கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணிருக்க முடியாது. பெருசா நல்ல நிலைமைக்கு படிச்சு முன்னேறிக்க முடியாது. அதனால அதாவது அந்த வயதுக்குரிய விளையாட்டு அந்த மாதிரியே போயிருக்கும். அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கும். படிப்பு அந்த மாதிரி முன்னேற்றங்கள் அந்த மாதிரி இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனா கொஞ்சம் சீக்கிரம் திருமணம் ஆயிருக்கும். சுக்கிர தசை ஒரு 24 வயசுக்குள்ள முடிஞ்சிருக்கு. அதனால கொஞ்சம் சீக்கிரமே திருமணம் ஆயிருக்கும்ன்ற மாதிரி என்னோட கணிப்பு இருக்குங்க. சுக்கிர தசை முடிஞ்ச உடனே சூரிய தசை நார்மலா போயிருக்கும். சந்திர தசை கொஞ்சம் கடுமையான பலனை செஞ்சிருக்கும். 8ல உட்காந்து செவ்வாயை போலவே செயல்பட்டு இருக்கணும். சனியோட பார்வையும் வாங்கியிருக்காரு. கேதுவோட இணைவு, சனி பார்வை. அவர் கொஞ்சம் அப்பதான் தேய்பிரை சந்திரனா ஆரம்பிச்சு கிருஷ்ணபட்சத்துல சதுர்த்தி திதியில இருக்காரு. அது ஓகே, பட் பங்கப்பட்டிருக்கு. பங்கப்பட்டதுனால சந்திரதசை 11ஆம் அதிபதியா இருந்தாலும் 8ல உட்காந்து கடுமையான கெடு பலன்களை செஞ்சிருக்கும். சந்திரதசை செவ்வாய் தசை கொஞ்சம் மத்தியமான பலனை செஞ்சிருக்கும் அப்படின்றதுதான். அட்டமாதிபதியாவே இருந்தாலும்
அட்டமஸ்தானத்தை அவரால் இயக்க முடியாது, ஏன்னா அவர் 8க்கு 6ல மறைஞ்சதுனால. அந்த பலன் எல்லாமே சந்திர தசையில நடந்துட்டு இருக்கும். செவ்வாய் வந்து ஓரளவுக்கு நற்பலனே கொடுத்துருக்கோம். காரக ரீதியா ஆதிபத்திய ரீதியா அவருக்கு வந்து பெருசா கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. 8ஆம் இடத்தை இயக்க முடியாது, 3ஆம் இடத்து நியூட்ரல் பலன்ல செஞ்சிருப்பாரு அப்படின்ற மாதிரிதான் போயிருக்கணும். ஆனா என்னன்னா இங்க செவ்வாய் வந்து 1 டிகிரில சனியோட பார்வையில இருக்கு. பட் இதை வந்து குரு பார்வை நியூட்ரலைஸ் பண்ணிருக்கு. அதனால செவ்வாய் தசை மத்தியமா போயிருக்கும். தற்சமய ராகுதசை ராகுபுத்தி ராகுதசை கண்டிப்பா இந்த ராகுதசை நல்லா இருக்கும். அவர் வீடு கொடுத்த ஒரு நீச்சனாவே இருந்தாலும் அந்த நீச்சன் ஓரளவுக்கு நல்ல வலுவாவே இருக்கார். சுக்கிரன் அவர் வந்து வர்க்கோத்தமா இருக்காரு, பிளஸ் வந்து குருவோட பார்வையில இருக்காரு. குருவோட பார்வையில இருக்கிறது, சனி பார்வையில இருந்தாலும் குரு பார்வை, சுக்கரனோட அவரே சுக்கரன் புதனோட லக்னாதிபதியோட கனெக்ட் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வீடு கொடுத்தவர் வலுவாவே இருக்காருன்னு எடுத்துக்கணும். ராகுதசை வந்து சுக்கரனை போலவே செயல்படணும். 2-9 9ஆம் பாவம் நல்லா இருக்கு. ஸோ 9ஆம் பாவத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறதுனால 2-9ஆம் பாவத்தை இந்த குரு இயக்கணும், ராகு இயக்குவார். அதனால நல்ல நல்ல பலன்கள் இந்த ராகுதசையில இருக்கு. என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா நம்ம கோச்சாரத்துல அஷ்டம சனி 7ரை சனி ஆரம்பிக்குது. 7ரை சனி ஆரம்பிக்கிறதுனால இந்த ராகுதசையோட நற்பலன்கள் முதல் பகுதியில கம்மியா இருக்கும், 2வது பகுதியில சூப்பரா இருக்கும். அப்படின்ற மாதிரிதான் இந்த ஜாதகப்படி இருக்கு. மற்றபடி கேள்விகள் என்ன கேட்டிருக்காரு? கேள்வி மட்டும் பாத்துக்கிறேங்க. தொழில் தொழில் எல்லாமே வந்து கண்டிப்பா இப்போ நல்லா இருக்குங்க. தொழில் முடங்கினது வந்து எனக்கு தெரிஞ்சு சந்திர தசையில தான் ரொம்ப அதிகமா முடங்கி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். செவ்வாய் தசையில வந்து இந்த மாந்திரிகம் அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது போயிருந்தார் அப்படின்னா கடுமையான கெடுபலன்களை தான் சந்திச்சிருப்பாரு. ஏன்னா அவர் அட்டமாதிபத்தியத்தை எப்பெல்லாம் இயக்குறாரோ அப்பெல்லாம் அவருக்கு பிரச்சனை வரும். அதனால அந்த செவ்வாய் தசை அந்த 8ஆம் ஆதிபத்தியத்துக்குரிய வேலையை அவருக்கு கிட்டேயே போகக்கூடாது. அதனால வந்து அது செய்யாம இருக்கிறது நல்லது. தொழில் கண்டிப்பா ராகு திசையில விருத்திக்கு வரும், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதனால தொழில பத்தி ஒரு பிரச்சனை இல்லை. குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து சந்திர திசையிலே கொஞ்சம் இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். சந்திர திசையில இருந்து பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சிருக்கோம். ஆனா அந்த குடும்ப ரிலேட்டடா இருக்கிறதும் கூட இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த 7ரை சனி ஜென்ம சனி கடந்ததுக்கு அப்புறம் வந்து திருப்பி இவங்க குடும்பம் வந்து ஒன்று கூடத்திற்கும் வாய்ப்புகள் இருக்கு, நல்ல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பாக்குறேன். கடன்ல இருந்தும் கண்டிப்பா நிவர்த்தி இருக்கு. ஆனா இந்த ஜென்ம சனி முடியணும் எல்லாத்துக்கும். 7ரை சனியில அட்லீஸ்ட் ஜென்ம சனியே கடக்கணும். கடந்ததுக்கு அப்புறம் வர பீரியட்ல தான் இவருக்கு படிப்படியா வந்து இந்த கடன்ல இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா விலகி வருவாரு. பட் தொழில் ரீதியா வருமான ரீதியா கண்டிப்பா நல்ல வகையில ராகு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்களால பெருசா பயன்கள் இல்லை. அதனால நண்பர்கள் 7ஆம் பாவத்து ரிலேட்டட் எதா இருந்தாலும் கொஞ்சம் ஜாகிரதையாவே இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி தாங்க நான் பாக்குறேன். இப்ப எப்படி வேற ஏதாவது இப்ப கடைசியா வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கும் நான் எடுத்துக்கிறேங்க. அவ்வளவுதாங்க நான் சொல்ல வேண்டியது. சுரேஷ் சார் ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேங்க்யூ. கார்த்திகேயன் சார், சார் மியூட்ல இருக்கீங்க சார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சுங்க. முடியல. பரவாயில்லைங்க சார், பரவாயில்லைங்க சார். சார் நீங்க இன்னைக்கு அவர் பலன் சொல்றீங்களா? பாத்தீங்களா ஜாதகம்? ஓகே, முதல்ல அவருடைய கேள்வி வந்து தொழில் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி. இவருக்கு ராகு திசை ஆரம்பிச்சதுல இருந்தே தொழில கடுமையான முடக்கம். சரியா? அது 2ஆம் பாவகத்துல எந்த ஒரு சுப கிரகங்களோட தொடர்பே இல்லாம இருக்கிற அமைப்பு வந்து அவ்வளவு சரியில்லாத அமைப்பு. சோ ராகு திசை எப்போ ஆரம்பிச்சது? 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கு. சோ ராகு திசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோட அந்த செவ்வாய் திசையோட இறுதி புக்தியிலேயே இவருக்கு வந்து கடுமையான காலகட்டங்கள் ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப ராகு திசை தனது புத்தி போய்கிட்டு இருக்கு. சோ இந்த வகைகளை 2ஆம் பாவத்தை கம்ப்ளீட்டா வந்து கபலீரம் பண்றாரு ராகு. ஏன்னா 2 கூடியவன்னு அந்த பாவத்துக்கு 12ல மறைஞ்சு லக்னத்துல இருந்தாலும் நீசமாகிறாரு. 2ஆம் பாவத்துல ராகு, அட்டமஸ்தானத்துல இருக்கிற தேய்பிரை சந்திரன் கேதுவோட சேர்ந்து பாக்குறதுனால
இந்த குடும்ப அமைப்புகளையும் தொழில் வருமானம் அமைப்புகளிலும் கடுமையான நெருக்கடியை கொடுக்கிறார். இதற்கு காரணம் சொல்றது வந்து ராகு வந்து சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து பேராசைப்பட்டதான் இவருடைய மிகப்பெரிய டிராபேக். சோ எதுவுமே நேர்மையாகவும் நியாயமாகவும் செஞ்சிருந்தா இந்த ராகு வந்து அவ்வளவா கெடுபலனும் செய்யாது. ஆசை வந்து எப்பொழுது பேராசையாக மாறுகிறதோ அப்பொழுது வந்து இவர்களுக்கு இந்த ராகு வந்து கடுமையான கெடுபலனை கொடுப்பார். என்னுடைய மிகுந்த ஒரு அட்வைஸ் என்னன்னா, இவர் ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படாம தொழில் செய்யறது சிறப்பை அளிக்கும். லக்னத்திலே லக்னாதிபதி 10 கூடியன் போய் திக்பலமாகி இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பா நீசனுடன் சேர்ந்து வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கிறது முதலீடு அல்லாத தொழில். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்தோட குரு தொடர்பு கொண்டு லக்னத்துக்கு 2ல ராகு, அந்த மாதிரி அமைப்பு வந்து புதனும் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது வாக்கால் பிழைக்கக்கூடிய அமைப்பு. சோ இந்த அமைப்புல வந்து இவருக்கு முதலீடு எதுவும் போடாம தொழில் ரீதியில முதலீடு இல்லாத தொழில்கள் என்று சொல்லக்கூடிய, ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுல கேது இருந்திருந்தாருன்னா இவர் ஜோதிடம் இந்த மாதிரி வந்திருப்பார். ஆனா லக்னத்துக்கு 2ல போய் ராகு வந்து சுயசாரம் வாங்கினதுனால அது வந்து மாந்திரிகம் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல போய் நிறைய வந்து பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறார். சோ இந்த அமைப்புகளுக்கு இந்த ராகு புக்தி தனது தசை தனது புக்தி முடிவு வரைக்குமே இந்த சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் கோச்சாரத்துல இவருக்கு அடுத்து வந்து ஜென்மச்சனி ஆரம்பிக்க இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய 1.5 வருடங்களும் இவருக்கு கொஞ்சம் சிரமமான காலகட்டங்கள் தான் இருக்கும். ஏன்னா ராகு தசை குரு புக்தி நல்லது செய்யும். ஒரு கேந்திராதிபதி போய் திருவோணத்துல அமர்வது நல்லது. ஆனா தசாநாதனுக்கு 8ல் அமர்ந்தது ஒரு விதமான பாதிப்பு. அது 2 வரைக்கும் ராகுவுக்கும் குருவுக்கும் வீடு கொடுத்த சுக்கிரன் நீசம். சோ 7.5 சனி ஆரம்பிக்க இருக்கிறதுனால இந்த ராகு தசை குரு புக்தி வரைக்குமே இவர்களுக்கு ஒரு சரியான காலகட்டங்களாக இருக்காது. அப்ப ராகு தசை சனி புக்தியிலிருந்து, ஏன்னா ராகுவுக்கு கேந்திரத்துல சனி இருக்காரு, அவர் லக்னத்துக்கு 6 மற்றும் 5 கூடையவர். சோ லக்னத்து ராகுவுக்கு கேந்திரத்துல போய் 11ஆம் இடத்துல சனி உட்கார்ந்ததுனால இவருக்கு ஜென்மச்சனி முடிந்த அசுவினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. ஆக இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 3 வருடங்கள் கழித்து ராகு தேச சனி புக்தி ஆரம்பிக்கிறது ஆரம்பத்திலிருந்து இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிலைமை சீரடைய ஆரம்பிக்கும். இப்பவும் சொல்றேன், இவர் முதலீடு போட்டு தொழில் பண்ணக்கூடாது. முதலீடு அல்லாத இந்த கம்யூனிகேஷனு, புரோக்கரேஜ், வாக்கால் பிழைக்கக்கூடியது, ஒரு நடுநிலைமையா செயல்படக்கூடிய தன்மையில இருந்தாருன்னா அதுவும் ஆசைப்படலாம், ஆனா பேராசைப்படக்கூடாது. ஏன்னா நடக்கிறது ராகுதசை. சோ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் கவுத்து விட்டு போயிடும். சோ அந்த விஷயங்கள்ல இவருக்கு நியாயமாகவும் நேர்மையாகவும் நாணயமாகவும் நடந்துகிட்டு இருந்தா அது நன்மையை செய்யும். இப்ப குடும்ப அமைப்புகளை பார்க்கும்போது கோச்சாரத்துல வந்து குரு வந்து இந்த மே மாதம் பயிற்சி ஆகுறாரு. சோ மிதுனத்திலிருந்து தசாநாதன ராகு பார்க்கின்ற காலங்கள், ராகு வந்து கிட்டத்தட்ட எந்த டிகிரில இருக்காரு, 12 டிகிரில இருக்காரு. சோ குரு வந்து மிதுனத்துல வந்ததுல இருந்து ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் கழித்து குரு பார்வை தசாநாதனுக்கு கிடைக்கிற அமைப்புகள்ல இவர் குடும்பத்தோடு போய் சேர முடியும். ஆனா அங்க போனாலும் இவர் வந்து அவங்கள ஆளுமை செய்யாம விட்டு கொடுத்து போனார்னா குடும்பத்தோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இவருக்கு வந்து வீம்பு பிடிவாதம் அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அட்டமாதிபதி செவ்வாயாகி சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கிறது, தான் தான் ஆளணும், ஏன்னா சூரியன் வலுவா இருக்கிறதுனால தான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற அமைப்புல இருக்கிறதுனால இவர் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனார்னா குடும்பத்துல சேர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்பு. கடன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. சோ கடன்ல இருந்து எப்போ வந்து ரிலீஃப் ஆகும், அதுக்கு வந்து எப்போ விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு இருக்காரு. அப்போ ராகுதச குரு புக்தியில இறுதி பகுதியிலிருந்து, அதாவது சனி புக்தி ராகுதச சனி புக்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இந்த ஜென்மச்சனி தாண்டினதுக்கு அப்புறம் அந்த கோச்சாரத்துல சனி சந்திரனை அசுனி நட்சத்திரத்தை தாண்டினதுக்கு அப்புறம் அவருக்கு ராகுதச சனி புக்தியை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கடன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா 6க்கு 6ல மறைந்து லாபஸ்தானத்துல சனி இருக்கிறார். சோ அந்த அமைப்புகள்ல அந்த ராகுதச சனி புக்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கடன் வந்து இவருக்கு தீர ஆரம்பிக்கும். நண்பர்கள் உறவினர் எல்லாருமே மாந்திரியவாதியா இருந்திருக்காங்க, அதனால பெரும் கஷ்டத்துக்கு உள்ளாக்கி இருக்கேன்னா அவங்களுக்கு இவர் வந்து உண்மையா நடக்கல. வெளிப்படையா சொல்றாருன்னா அவங்களுக்கு இவர் வந்து உண்மையா நடக்கல. ஏன்னா லக்னத்தோட சனி தொடர்பு கொண்டு லக்னாதிபதியோட சனி ஒண்ணு இவர் அவரை ஏமாத்திருக்கணும், இல்லைங்க அவங்க இவங்களை ஏமாத்திருக்கணும். சோ இந்த பிரச்சனை எல்லாம் அவங்களுக்கு இவர் மேல ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனாலதான் அந்த கஷ்டத்திற்கும் துன்பத்திற்கு காரணம். நண்பர் அமைப்புல 11ஆம் இடத்துல தான் நண்பர்களை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த பாவாதிபதி போய் 8ல அமர்ந்து கேதுவோடு சேர்ந்திருக்கிற இவரே நிலைத்தன்மை இல்லாத மனநிலை கொண்டவர். ஏன்னா இப்ப ராகுதசையை நடக்கிறதுனால அந்த மனோபாவத்துல
மன அழுத்தங்கள்னால கடுமையாக பாதிக்கப்படணும் அப்படின்ற அமைப்பு இதுல 7.5 சனி வேற ஆரம்பிச்சிருக்கு. சோ சந்திரன் வந்து தேய்பிரையாகி கேதுவோட சேர இருக்கிறது ஒரு கடுமையான மன அளவில். சந்திரன்னா மனோகாரகன், 5ஆம் இடத்து அதிபதியே சனியாகி 5ல மாந்தி அமர்ந்து சனி 5ஆம் பார்வையை தனது வீட்டை பார்க்கறதுனாலையும் அந்த மனோகாரகன சந்திரனையும் சனி பார்க்கறதுனாலையும் லக்னத்தில் அமர்ந்த செவ்வாயும் சந்திரனை பார்க்கறதுனாலையும் சந்திரன் தேய்பிரையாகி கேதுவோட சேர இருப்பதனாலையும் அப்ப சனி செவ்வாய் தேய்பிரை சந்திரன் கேது தொடர்பு இவ்வளவு அம்சங்கள் வரும் பொழுது இவர் ஜென்ம சனியை கடந்ததுக்கு அப்புறம் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு. மாந்திரிகத்தால் ஆபத்து அப்படின்னு சொல்லி இவர் ஃபீல் பண்றாரு. இதுக்கு என்ன காரணம்? இவருடைய மனோபயம் தான் காரணம். நண்பராக இருந்தவர்கள் இவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா லக்னத்துக்கு 5, 6 கூடியவர் போய் 6ஆம் பாவத்துக்கு மறைந்து எதிரி ஸ்தானாதிபதி அந்த பாவத்துக்கு மறைஞ்சு 11ஆம் பாவத்துல இருக்கிறது நன்மைதான். சோ அந்த 11ஆம் இடத்து அதிபதி கெட்டு இருக்கிறதுனால இவருக்கு அந்த மாதிரி ஒரு மனோ நிலை வந்திருக்கே தவிர அவர்களால இவர் மாந்திரிகத்துல எந்த ஒரு கெடுபலனும் செய்யப்படவில்லை. இவருடைய மனசுதான் காரணம். இவருடைய தசாபக்தி அமைப்புகள் தான் இதற்கு துணை புரியுது. சோ அந்த மாதிரி பயமெல்லாம் வேண்டாம். இப்பவும் சொல்றேன், அவர் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நாணயமாகவும் நடந்து கொண்டால் ஆசைப்படலாம். ஆனா படாம இவர் வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில இருக்கிறார் அப்படின்னா அவர்களுக்கு நன்மையே நடக்கும். கெடுபலன்கள் தீராது, அதனுடைய வீரியம் குறையும். ஏன்னா கிரகங்களுக்கு எந்த ஒரு நன்மைகளையோ தீமைகளையோ அதனுடைய ஆதிபத்தியத்தின் அமைப்பின் அடிப்படையில கொடுக்கவே செய்யும். சோ அந்த அமைப்பின் அடிப்படையில இந்த 2ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு தசை முதல் 18 வருஷத்துல 9 வருடங்கள் கொஞ்சம் சிரமமான காலகட்டமாக சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா நல்லா இருந்துச்சுன்னா பின்பகுதி கொஞ்சம் கஷ்டமான காலகட்டங்களா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ராகுதசை சனி புத்தி வந்து இவர்களுக்கு அடுத்தடுத்து இந்த லக்னத்திற்கு யோகாதிபதியாக வருவதா ராகுதசை சனி புத்தி, ராகுதசை புதன் புத்தி, அதுக்கப்புறம் ராகுதசை கேது புத்தி கூட கொஞ்சம் பாதிக்கும். அதுக்கப்புறம் ராகுதசை சுக்கிர புத்தி நல்லா இருக்கும். ராகுதசை சூரிய புத்தியில இவருக்கு வந்து சுப விரயமாக ஏதாவது ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்புல வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு அப்படின்னா அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். ராகுதசை சந்திர புத்தி கொஞ்சம் பாதிக்கும். ராகுதசை செவ்வாய் புத்தியும் ஓரளவுக்கு அதனுடைய ஆதிபத்திய நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா இங்க செவ்வாய் வந்து சுபத்துவமா இருக்கிறார். அதற்கடுத்து வரக்கூடிய குரு தசை வந்து நல்ல சிறப்பாகவே இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய திசைகள் எல்லாமே வந்து நல்ல நிலைகள்ல நல்ல ஸ்தானங்கள் இருக்கக்கூடிய தசாபத்திய அமைப்புகள் வருவதனால இவருடைய எதிர்காலம் வருகின்ற ஒரு 3 வருடங்கள் கழித்து நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய பதில். ரொம்ப நன்றி சண்முகம் சார். ரொம்ப நன்றி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கங்க. நான் என்னோட கருத்துக்களையும் சொல்லிடுறேன். சந்தோஷ் சார் வணக்கம். ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியா லக்னங்க, ராசி மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறாரு. லக்னத்திலேயே லக்னத்துல செவ்வாய் இருக்கும்போது தன்னுடைய அஷ்டமாதிபத்தியத்துக்கு 6ல மறைஞ்சு லக்னத்துலதான் இருக்கிறார் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். இன்ஃபேக்ட் அவரு 8ஆம் இடத்தை பாக்குறாரு, 8ஆம் பார்வையா இருந்தாலும் சுபத்துவமா தானே பாக்குறாரு. குருவோட பார்வையில சுக்கிரனோட இணைவுல தான் இருக்கிறார். அப்படிங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கு அந்த இடத்துல பாதிப்புகள் இல்லைங்க. புதன் ஒரு வகையில லக்னத்துல திக்பலத்துல இருக்கிறதுனால தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா உச்சமாகி வக்ரம் வேற ஆயிருக்கிறாரு. செவ்வாயோடவும் இணையும் போது புதனுக்கு அது பாபத்துவமா இருக்கும். நல்ல வேளையா திக்பலத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது புதனையும் ஓரளவுக்கு காப்பாத்திருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அவரோட லக்னத்துல செவ்வாய் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்ல விதமாவே பாக்குறேன். அதே மாதிரி புதன் லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறது சிறப்பு. சுக்கிரன் அங்க நீச்சமாயிருந்தாலும் நீச்சபங்க அமைப்புல இருக்கிறாரு. குருவோட பார்வை, உச்ச புதனோட இணைவு அப்படிங்கிறப்போ நீச்சபங்க அமைப்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துருதுங்க. நவாம்சத்திலையும் பார்க்கும்போது புதனோட வீட்டுல தான் இருக்கிறாரு. அதனால ஓரளவுக்கு சுக்கிரன் நீங்க வலுவாவே இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம நிறைய பாவங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால டைரக்டா கேள்விகளுக்கே போயிடலாம். தொழில் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது லக்னத்திலேயே 10ஆம் அதிபதி, லக்னாதிபதி 10ஆம் அதிபதி புதனாகி அவர் லக்னத்திலேயே இருக்கும்போது கண்டிப்பா ஜாதகர் சொந்த தொழில் தானே பண்ணுவாருங்க. தொழில் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். இந்த இடத்துல 6ஆம் அதிபதியும் அவர் வீட்டுக்கு 6ல மறைகிறாரு, 11ல இருக்கிறாரு. ஸோ ஜாதகர் வந்து சொந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திர தசை, அதாவது செவ்வாய் நடந்து முடிஞ்ச செவ்வாய் தசை சந்திர புக்தி பாத்தீங்கன்னா சஷ்டாஷ்டகமா இருக்குங்க. ஸோ சார் சொன்னாங்க, கார்த்திகேயன் சார் பேசும்போது சொன்னாங்க, அதாவது செவ்வாய் தசையோட
கடைசி கட்டத்துல இருந்தே அவருக்கு வந்து பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி செவ்வாய் தசை சந்திரபுக்தி ஜூலை 2023 இருந்து இவருக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும் தொழில்ல. அது இப்ப வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குங்க. எப்ப சரியாகும் அப்படின்னா ராகுதசை சுயபுக்தி பிரச்சனைகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்குங்க. சார் சொன்னாங்க, அதாவது ராகு கேதுக்கள் எந்த பாவகத்துல இருந்தாலும் அந்த பாவகத்தை கம்ப்ளீட்டா, அதாவது நம்ம குருஜி எப்பவுமே சொல்லுவார், உச்சனோட வீட்டுல இருக்கலாம், உச்சனோட சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா அங்க ஒரு சண்டை வரும், நீ பெரியவனா நான் பெரியவனா. அதாவது ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படியே விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் கிரகத்தோட காரகத்துவ ஆதிபத்திய விஷயங்களை தான் எடுத்து பண்றவர் அப்படிங்கிறதுனால நீச்சனோட வீட்டுல இருக்கும்போது அவருக்கு ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீடம் கிடைச்சிரும்னு வச்சுக்கோங்களேன். எதிர்த்து சண்டை போடுறதுக்கு, அந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்கு அந்த கிரகத்தால முடியாது. அதாவது நீச்ச பங்க அமைப்பு அப்படிங்கிறது அதோட தசையில பார்க்கலாம். ஆனா அவர் இருக்கிறது நீச்சனோட வீட்டுல தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அந்த வீட்டை கம்ப்ளீட்டா அவர் டேக் ஓவர் பண்ணிக்கிறதுக்கு பார்ப்பார். அப்படிங்கிறதுனால ராகுதசை சுயபுக்தியில தனம் கெடும், குடும்பம் கெடும், வாக்கு கெடும். அதாவது பணம் பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாது, குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வரும். இதெல்லாமே நவம்பர் 2026 வரைக்கும் இருக்கும். ஜாதகரோட இன்னொரு கேள்வியும் இருக்குது, குடும்பத்தோட எப்ப சேரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சார் கார்த்திகேயன் சார் ரொம்ப அருமையா கோச்சார ரீதியா சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தசாபுத்திகள் படி நான் சொல்றேன், அதாவது ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற குரு குடும்பத்தோட சேர்த்து வைப்பார் அப்படிங்கிற விதிப்படி, அதாவது 2ஆம் இடத்தோட ராசிக்கோ லக்னத்துக்கோ 2ஆம் இடத்தோட ஒரு கிரகம் சம்பந்தப்படும் போது திருமண வாழ்க்கை அமையும், குடும்ப வாழ்க்கை அமையும், குடும்பத்தோட சேருவாங்க அப்படிங்கிற விதிப்படி நவம்பர் 2026க்கு அப்புறம் ராகுதசை குருபுக்தி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஜாதகர் குடும்பத்தோட சேருவார். ஆனா வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது ராகுதசை குருபுக்தியுமே சஷ்டாஷ்டகமா இருக்குங்க. சோ குடும்பத்தோட சேர்ற வாய்ப்பு ஜாதகருக்கு கண்டிப்பாக உண்டு. ஆனால் அப்பவும் வாழ்க்கை கொஞ்சம் போராட்டமா தான் இருக்குங்க. ஏன்னா சஷ்டாசக தசாபுக்திகள் வரும்போது எல்லா வகையிலுமே நமக்கு கஷ்டங்களை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால ஜாதகர் குடும்பத்தோட நவம்பர் 2026க்கு அப்புறம் சேருவாரு. வாழ்க்கை எப்ப நல்லா இருக்கும், எப்ப கடன் இல்லாம இருக்கும், எப்ப பிரச்சனைகள் தீரும் அப்படின்னா ராகுதசை சனிபுக்தி தாங்க. மார்ச் 2029க்கு அப்புறமா தான். இந்த இடத்துல 6ஆம் இடத்துக்கு 6ல மறைஞ்சு பொதுவாகவே 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் நன்மைகள் செய்யும், தன்னுடைய ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை குறையில்லாம செய்யும். அப்படிங்கிறப்ப 5ஆம் இடத்தை பாக்குறாரு. 5ஆம் இடத்தை பார்க்கும்போது அதிர்ஷ்டஸ்தானம் அப்படிங்கிற விதிப்படி இந்த இடத்துல சனிபுக்தி வரும்போது, ராகுதசை சனிபுக்தி வரும்போது ஜாதகருக்கு கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள்ல இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. தொழில் எப்படி இருக்கும்? தொழில் முடங்கி உள்ளது. ஆமாங்க, தொழில் முடங்கி உள்ளது. ராகுதசை சுயபுக்திக்கு அப்புறம் நவம்பர் 2026க்கு அப்புறமாவே ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா வருங்க. நவம்பர் 2026க்கு அப்புறம் நீங்க குடும்பத்தோட சேர்ந்து இருக்க முடியும். கம்ப்ளீட்டா கடன் பிரச்சனையிலிருந்து எப்போ வெளியில வருவோம் அப்படின்னா ராகுதசை சனிபுக்திங்க. மார்ச் 2029க்கு அப்புறம். அதுக்கப்புறம் பழைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருமே மாந்திரீகவாதியாக இருக்கிறார்கள், ரொம்ப துன்பம் துயரம் அதுக்கெல்லாம் ஆளாகி இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் மாந்திரீகம் அப்படிங்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்குங்க. எல்லாமே நம்ம மனசு தான். ஒரு விஷயத்த நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணோம், முழுசா நம்பணும் அப்படின்னா அது இருக்குன்னு நம்புவோம். இல்லை அப்படின்னு நம்பணும்னா அது இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். உங்களுக்கு சந்திரன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்க. சந்திரன் கேதுவோட இணைஞ்சு சனியோட பார்வையில செவ்வாயோட பார்வையில், அதாவது மனோகாரகன் உடல் காரகனான சந்திரன் எல்லா பாவகிரகங்களோட தொடர்புலையும் இருக்கிறாரு. ராகு கேதுக்களோட இணைஞ்சிருக்கிறாரு, சனியோட பார்வையை வாங்குறாரு, செவ்வாயோட பார்வையை வாங்குறாரு, 8ஆம் இடத்துலையும் மறைஞ்சிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மென்டலி நீங்க கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்ப் ஆகுறது நியாயம்தான். என்னை பொறுத்த வரைக்கும் மாந்திரீகம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க சார், அது நம்ப வேண்டாம். இன்ஃபேக்ட் அப்படி அந்த மாதிரி போய் நமக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடைசியில எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு தான் பிரச்சனைகள் வருமே ஒழிய நமக்கு வராதுங்க. அதனால அதை பத்திலாம் நீங்க பயப்பட வேண்டாம். ராகுதசை சுயபுக்தி வர வரைக்கும், முடிகிற வரைக்கும், நவம்பர் 2026 வரைக்கும். ஏன்னா ராகுவோட இன்னொரு முனையான கேது சந்திரனோட சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படிங்கிறதுனால 8ஆம் இடமே மனசை பாதிக்கிற மென்டல் டிப்ரெஷன் கொடுக்குற ஒரு பாவகம் தான். அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது வரைக்கும் அந்த மாந்திரீகம் இந்த மாதிரி விஷயங்கள் மேல நம்பிக்கை, அதாவது அது அப்படி இருக்குமோ, அதனாலதான் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமோ, எல்லாரும் நமக்கு இந்த மாதிரி பண்ணிடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். நவம்பர் 2026க்கு அப்புறம் அந்த தாட் உங்களுக்கு இருக்காதுங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, அது நம்ப வேண்டாம். அது நீங்க நவம்பர் 2026க்கு அப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க, அதுல இருந்து வெளியில வந்துடுவீங்க. மற்றபடி மாந்திரீகத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஆபத்து இருக்கிறதா, பரிகாரம் தப்பிப்பதற்குன்னு கேட்டிருக்கீங்க. பரிகாரம் ஒன்றும் இல்லைங்க சார். ராகு கேதுகள் 2 8ஆம் இடங்களோட சம்மந்தப்பட்டிருக்காங்க. முடிஞ்சா வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்க இருக்கிற ஊர்லயே இருக்கிற பழமையான சிவன் கோவில்ல ருத்ராபிஷேகம் பண்ணிக்கிங்க.
அப்படி இல்லைன்னா காளகஸ்தி உங்க ஜென்ம நட்சத்திர நாளுக்கு முந்தின நாள் காளகஸ்தி போய் ஒரு நைட் தங்கிட்டு அடுத்த நாள் ஜென்ம நட்சத்திரத்தப்போ ருத்ராபிஷேகம் பண்ணிக்கோங்க. அது போதுங்க, மற்றபடி வேற எதுவும் வேண்டாங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நீங்க பிறந்தப்போ கேது தசை தான் தாண்டி வந்திருக்கீங்க. கேது பொறுத்த வரைக்கும் இங்க லாபாதிபதியோட இணைவில் இருக்கிறாருங்க. வீடு கொடுத்த செவ்வாயுமே பாத்தீங்கன்னா புதன் சுக்கிரன் இணைவோட குரு பார்வையில நல்ல சுபத்துவமா இருக்கிறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேது தசை உங்களை அப்பயே நீங்க பிறந்தது ஒரு ஊரு, கேது தசையிலேயே வெளியில அனுப்பிச்சிருப்பாரு. பிறந்தப்பவே கொஞ்சம் வெளியூர் போற மாதிரி, இல்லைன்னா அம்மாவோட ஊர்ல பிறந்திருப்பீங்க, அதுக்கப்புறம் அப்பாவோட ஊருக்கு போயிருப்பீங்க, அந்த மாதிரி நடந்திருக்கும். ஏன்னா கேது 8ஆம் இடத்துல இருக்கும்போது பிறந்த ஊர்ல தொடர்ந்து இருந்திருக்க மாட்டீங்க. கேது தசை நல்ல தசை தாங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் கேது தசை உங்களுக்கு, ஏன்னா கேது இருக்கிற வீட்டு அதிபதி போல, தன்னை பார்த்த கிரகங்களை போல, தன்னோட இணைஞ்ச கிரகங்களை போலதான் செயல்படுவார். அப்படிங்கிறதுனால லாபாதிபதியோட சேர்ந்த கேது வீடு கொடுத்த செவ்வாயுமே நல்ல சுபத்துவமா இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப அருமையா இருந்திருக்கும். சுக்கிர தசை பாத்தீங்கன்னா 81ல இருந்து 2001 வரைக்கும். சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் அவருமே இங்க நல்லா தான் இருக்கிறாருங்க. நீச்சபங்க ராஜயோகம்னே சொல்லலாம், கிட்டத்தட்ட நீச்சபங்க அமைப்புல இருக்கிறாரு. செவ்வாயோட சேர்ந்தாலும் அதை நம்ம பிருகமங்கல யோகம் தான் சொல்லுவோம். என்ன சனியோட பார்வையை வாங்காம இருந்திருக்கலாம். சனி இங்க பகை வீட்டுல சந்திரனோட வீட்டுல இருந்து பாக்குறாரு. அப்படிங்கிறதுனால அவர் பாக்குற பாவங்களை கொஞ்சம் பாதிக்க தான் செய்வாரு. வேற எந்த சுபகிரகங்களோட தொடர்பும் இல்லாம இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துருக்குங்க. மற்றபடி சுக்கிர தசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுவும் ஒரு நல்ல தசை தான், பெரிய பாதிப்புகள்லாம் எதுவும் இல்லைங்க. 81ல இருந்து 2001 வரைக்கும் சுக்கிர தசை ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். சூரிய தசை பொறுத்த வரைக்கும் சூரியன் வலுவா இருக்கிறாரு, என்ன விரையாதிபதிங்க. ஸோ 2001ல இருந்து 2007 வரைக்கும் ஜாலியா இருந்திருப்பீங்க, ஜாலியா செலவு பண்ணிட்டு பெருசா அது மாதிரி ஒரு ஜாலியான விரயங்கள் மட்டுமே நடந்த, ஆனா மனசளவுல சந்தோஷமா ஹாப்பியா ஃபீல் பண்ற மாதிரி ஒரு பீரியட்ல இருந்திருப்பீங்க. சந்திரன் அடுத்து சந்திர தசை 2007ல இருந்து 2017 வரைக்கும். சந்திரன் லாபாதிபதி 8ல இருக்கிறாரு, கேதுவோட சேர்ந்து இருக்கிறாரு, சனியோட பார்வையை செவ்வாயோட பார்வையை வாங்குறாரு. அப்படிங்கிறதுனால சந்திர தசை உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க அம்மாக்குமே கொஞ்சம் பாதிப்புகளை கொடுத்துருக்கும், மென்டல் டிப்ரெஷனை கொடுத்துருக்கும். 2007ல இருந்து 2017 வரைக்குமே இன்பிட்வீன் நல்ல புக்திகள் வரும்போது ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருந்திருக்கும். பட் ஓவராலா சந்திர தசை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஒன்றும் நல்ல தசை இல்லை. ஓரளவுக்கு ஒளியுள்ள சந்திரன், தேய்பிரை சதுர்த்தி தீதியில பிறந்திருக்கீங்க. அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி, ஏன்னா இருக்கிறது நட்பு வீடு, கேதுவோட சேர்ந்தது, சனி செவ்வாய் பார்வையை வாங்கினது தப்புதான். அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு ஒரு 40% நல்ல பலன்கள் இருந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் தசை பொறுத்த வரைக்கும் அது நல்ல தசை தாங்க சார். பிப்ரவரி 2017ல இருந்து என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தசை அருமையான தசை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அஷ்டமத்துக்கு 6ல மறைஞ்சு 3ஆம் இடத்துக்கு லாபத்துல இருந்து நல்லா இருக்குங்க. செவ்வாய் தசை 2017ல இருந்து எப்ப வரைக்கும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னா சூரிய புக்தி வரைக்கும் நல்லா இருந்திருக்குங்க. அதுக்கப்புறம் எப்போ சூரிய புக்தியுமே விரயத்துல இருக்கிறார். அப்படிங்கிறதுனால அப்ப இருந்தே கொஞ்சம் செலவுகள் விரயங்கள் ஆயிருந்திருக்கும். மார்ச் 2023 வரைக்கும் ஓகே. மார்ச் 2023க்கு அப்புறமாவே உங்களுக்கு பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும். அப்ப இருந்தே நிறைய லாஸ் ஆகுறது, மென்டல் டிப்ரெஷன் வர்றது, சந்திரன் வந்ததுக்கு அப்புறம் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுறது, கடன் பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாமே நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் இப்போ ஆன்கோயிங் ராகுதசை சுயபுக்திங்க. பிப்ரவரி 2024ல இருந்து நவம்பர் 2026 வரைக்கும் ராகுதசை சுயபுக்தி. ராகு பொறுத்த வரைக்கும் சுக்கிரனோட வீட்டுல இருக்கிறாரு, நீச்சனோட வீட்டுல இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால அவர் கொஞ்சம் 2ஆம் இடத்தை பாதிக்க தான் செய்வாரு. குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனைகளை உண்டு பண்ணதான் செய்வாரு. குடும்பத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறத விட நீங்க சொன்ன மாதிரி குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி அமைப்புகள் இருக்கும். இது ராகுதசை குரு புக்தி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் திரும்ப குடும்பத்தோட சேர்ந்துடலாங்க நவம்பர் 2026க்கு அப்புறம். என்னோட ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிற ராகு அப்படிங்கிறதுனால, அதுவும் அந்த வீடு கொடுத்த சுக்கிரனை சனியும் பாக்குறாரு. அப்படிங்கிறதுனால பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. பிப்ரவரி 2024ல இருந்தே பெண்கள் விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். இதை நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். கூட அதாவது உங்ககிட்ட வேலை பார்க்குற பொண்ணுங்களே உங்களை ஏமாத்தலாம், ஏதாவது ஃபினான்ஷியலி உங்களுக்கு வந்து உங்களை ஏமாத்தலாம். மற்றபடி நார்மலாவே நீங்க இந்த ராகுதசை முழுவதும் பெண்கள் மனைவியை தவிர மற்ற பெண்கள் கிட்ட இருந்து விலகி இருந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி ஏன்னா 7ஆம் அதிபதி 9ல பாக்கியத்துல தான் இருக்கிறாரு. 7ஆம் இடத்த சுபகிரகங்கள் புதன் சுக்கிரன் எல்லாருமே பாக்குறாங்க, செவ்வாயும் பாக்குறாரு. அப்படின்னாலும் அது ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை. ஏன்னா புதன் சுக்கிரன் பாக்குறாங்க, 7ஆம் அதிபதி 9ல பாக்கியத்துல இருக்கிறாரு. அப்படிங்கிறப்போ மனைவி பொறுத்த வரைக்கும் நல்லவங்க தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க கொஞ்சம் ராகுத பீரியட் முடிகிற வரைக்கும் மனைவி தவிர மற்ற பெண்களிடமிருந்து விலகி இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, சுரேஷ் சார் சொன்னாரு, கார்த்திகேயன் சார் சொன்னாரு, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் ராகு தோசையோட முதல் பாதி அந்த
சனி புக்தி ஆரம்பிக்கிற வரைக்கும் 2029 வரைக்கும் பெருசா ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டாங்க. பொறுமையா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த வேலையை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்லாம சும்மா நார்மலா இருக்கிற மாதிரி உங்க வேலையை நீங்க பாத்துக்கிட்டு இருங்க. புதுசா எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், திரும்ப நம்ம தொழிலை வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம், திரும்ப பெருசா பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையெல்லாம் வரும். குறிப்பா 2027க்கு அப்புறம் ராசியில சனி போகும்போது திடீர்னு ஏதாவது பெருசா ஆசையை காமிச்சு ஏதாவது பண்ணி விட்டுருவாரு. ஸோ 2029 மார்ச் வரைக்கும் பொறுமையாவே இருங்க. பெருசா லாபம் இல்லை, தொழில் டல்லா இருக்கு அப்படின்லாம் நீங்க யோசிச்சு வேற ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம். இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு இருக்கிற தொழிலை வச்சுட்டு வேற ஏதாவது பண்ணி நம்ம ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வேணா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க ரொம்ப புத்திசாலியானவர். லக்னத்திலேயே புதன் வக்கரமாகி உச்ச வக்கரமா ஆனாலும் திக்பலத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுனால புதனோட காரகத்துவ விஷயங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். நல்ல புத்திசாலி, வேகமா செயல்படுறவர் தான். அதனால யோசிச்சு செயல்படுங்க. 2029 வரைக்குமே பெரிய ரிஸ்க் எல்லாம் எதுவும் எடுக்க வேண்டாம், சரிங்களா? மற்றபடி நீங்க வேற ஏதாவது கேள்விகள் கேட்டீங்கன்னா நாங்க பதில் சொல்றோங்க. நீங்க அன்மியூட் பண்ணிக்கிங்க சார். வேற ஏதாவது டவுட்ஸ் கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்க. சந்தோஷ் சார். ஹலோ. ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். சொல்லுங்க சார். எங்க அம்மா 2010 இறந்து போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் என்னோட தங்கச்சியும் இறந்து போச்சு. நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு அமைப்புமே நல்லா இல்லை, சகோதரியும் அம்மாவும். அப்புறம் நான் அந்த இருந்த ஊர்ல இருந்து வெளியில வந்துட்டேன். அப்போ வெளியில வந்துட்டு அப்புறம் வெளிநாட்டுக்கு போனேன் ஒரு 3 வருஷம். அப்புறமா அந்த ஊருக்கு வந்தோடனே சென்னையில தான் இருக்கேன். இப்போ சென்னையில இந்த வெளிநாட்டுல இருந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி தர வேலை, கமிஷன் ஏஜெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது போக நானும் ஆர்டர் சப்ளையை ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருப்பேன். ரொம்ப பெரிய அளவில் இல்லை, சின்னதாக பண்ணிட்டு இருப்பேன். அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ற மாதிரி வந்துச்சுன்னா பெரிய நஷ்டத்தை தான் சந்திப்பேன். அதே இது கமிஷன் பேசிஸ், அதாவது அன்னைக்கே கேஷ் போடுவாங்க, அன்னைக்கே அவங்களுக்கு லோட் ஏற்றி விட்டுட்டேன் அப்படின்னாச்சுன்னா ஒரு கமிஷன் கிடைக்கும், அது நிம்மதியா இருக்கும். இதுல நான் கடன் வாங்கி அவங்களுக்கு போட்டு அவங்க கலெக்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு வாரம் ஒரு 2 வாரம் டைம் கொடுத்தானா அந்த பணம் வரவே மாட்டேங்குது, வரவும் செய்யாது. அப்படி பெண்டிங் விழுந்துரும். வாங்கின இடத்துலயும் பிரச்சனை ஆயிடுது, கொடுத்த இடத்துலயும் வாங்க முடியல. அந்த மாதிரி நிறைய சில்லறையாட்டு நிறைய போச்சுது. அப்புறம் ஊர்ல ஒரு சொத்து இருந்தது, அந்த சொத்தெல்லாம் வித்துட்டு தான் பிசினஸ் பண்ணினேன். மிகப்பெரிய நஷ்டம் ஆகி அந்த காசெல்லாம் விட்டுட்டு அதுல முதல்ல லிங்கேஸ்வரன் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நான் நிமித்த சாஸ்திரம் பார்க்கக்கூடியவன். இந்த பேர் என்னுடைய மச்சானோட பேரு. என்னுடைய மச்சான் தான் எனக்கு மிகப்பெரிய எதிரி. என் தங்கச்சி புருஷன். என் தங்கச்சி இறந்த உடனே என்கிட்ட இருந்த சொத்தை அவரு வாங்கணும்னு சொல்லிட்டு விரும்பினாரு. அது அவங்களுக்கு வரணும்னே ஒரு வீடு ஒரு வயல் அந்த மாதிரி 2 இருந்துச்சுது. எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க, என் தங்கச்சியும் எங்க அம்மா இறந்த உடனே எங்க அப்பா உயில் எழுதி வச்சிருந்தாரு. எனக்கு ஒரு வீடு ஒரு வயல், என் தங்கச்சிக்கு ஒரு வீடு ஒரு வயல். இது எங்க மச்சானுக்கு தெரிஞ்ச உடனே எங்க மச்சான் பூனை போல வீட்டுக்கு வர்றது, நல்ல அன்பாதான் பேசிட்டு இருந்தார், அழகா எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தார். இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய குணம் மாறுது. அப்போ எங்க அப்பாவுக்கு சுகம் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல சென்னை கூட்டிட்டு வந்திருந்தேன் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு. எங்க அப்பாட்ட கேட்டேன், இது அவருடைய காலத்துல அவரு சம்பாத்தியத்துல சம்பாதிச்சது, என்கிட்ட காசு இல்லை, நான் பிசினஸ் பண்றேன், என்கிட்ட திடீர்னு காசு வரும், நான் எடுத்து செலவு பண்ணேன்னா அப்புறம் மாட்டிப்பேன் பிசினஸ்ல, அதனால உங்க சொத்தை வித்து உங்களுக்கு நான் ஆப்ரேஷன் பண்றேன் அப்படின்னு. உடனே என்னோட சொத்து 1 ஏக்கரு, தங்கச்சி கொடுத்திருந்தது 33 சென்ட். அப்போ அதை வித்தாச்சுன்னா நல்லா இருக்கும், என் சொத்தை விற்க வேண்டாம்னு சொல்லி ஐடியா சொன்னேன். தங்கச்சிட்ட கேட்டப்போ அவன் ஒத்துக்கல. அப்புறமா என் சொத்தையே நான் வித்துட்டு ஒரு அதுல அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணினேன். அதுக்கப்புறமா இங்க ஊருக்கு ஒரு நாள் வந்தேன். வந்திருக்கக்கூடிய டைம்ல அப்பவும் இங்க வீடு சென்னையில வீடெல்லாம் வாங்கினேன். அந்த வீடு பேங்க்ல நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி தங்கச்சிக்கு பேர்ல எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த சொத்தை
அந்த வயலை வந்து வித்துட்டு எனக்கு ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டப்போ, அது நான் அது பூர்வீக சொத்து இல்ல, நான் சம்பாதிச்சது, நான் உயிரோட காலத்துக்கு இருக்க காலம் வரைக்கும் நான் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், அதனால நான் அதை வித்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன 33 சென்டையும் அவர் விற்கிறாரு. விற்க போகும்போது வந்து தங்கச்சி வாரிசு வந்து தங்கச்சிக்கு ஒரு குழந்தை இருக்குது. அப்போ மச்சான்கிட்ட போய் கையெழுத்து வாங்க போகும்போது அவன் மச்சானுக்கும் எங்க அப்பாவுக்கும் தகராறு ஆச்சு. அந்த குழந்தை வந்து ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தது. நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நான் எதுவுமே பேசாம அவங்கள இருந்து பிரிஞ்சு வந்துட்டேன். 10 வருஷம் கழிச்சு அந்த சின்ன பொண்ணு வந்து அவரு அப்புறமா வேண்டாத விருப்பா கையெழுத்து போட்டு கொடுத்தாரு. அந்த வயலை வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு 1 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணு பேர்ல டெபாசிட் வந்து கோர்ட்டு மூலமாட்டுக்கு போட்டோம். அப்போ எங்க அப்பா சொல்லுவாங்க, என்னுடைய சொத்தை நான் விற்கிறதுக்கு அவங்ககிட்ட போய் நான் கையெழுத்து வாங்க வேண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை ஆச்சு. அப்புறமா 10 வருஷம் கழிச்சு அந்த சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு ஆகுது. அப்புறம் நாங்க வந்து 10 வருஷமா எங்ககிட்ட பேசல அவரு. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நடக்குது இது. ஜூன் ஜூலை மாசம் கடைசியில அந்த டைம்ல எங்களுக்கு வந்து இவரு பேசாதவர் எங்க வீட்டுக்கு வந்து எங்களை மாமா மரம் நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி எங்களை கூப்பிட்ட வந்து நாங்க போனோம். என் ஒய்ஃப் எல்லாரையும் கூட்டிட்டு பேசாதவன் பேசிட்டான், நம்ம போவோம், சொத்து அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. அந்த பொண்ணு கல்யாண டைம்ல நான் வந்து அதுக்கு என்ன 5க்கு 10 நான் கொடுத்து அதை அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிறேன், அவங்களை செட்டில் பண்ணிடுறேன், அந்த சொத்து அவளோட தான் அப்படின்னு சொல்லி சட்டப்படியும் தங்கச்சி இறந்து போனாலும் அவளுக்குள்ள சொத்து அவங்களுக்கு சேரணும், அதை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி எங்க வீட்லயே எங்க அப்பாட்டையும் நானும் சொன்னேன். ஆனா அவங்க வீட்டுக்கு போகக்கூடிய டைம்ல அவர் வந்து மாந்திரிகர்களோட நட்புல இருக்காரு. அவங்கள சுத்தி அவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு பெண்ணா ஒரு பொம்பளை என் ஒய்ஃப் அங்க போன உடனே அவங்க வந்து அங்கே வராங்க. அவங்க அம்பாள் உபாசகர், வாராகி அம்பாள் உபாசகர், சிவனடியார் போல நல்ல ருத்ராட்சம் அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு தெய்வ கடாட்சமா இருந்தாங்க. அப்போ இந்த சாங்கியம் பண்ணக்கூடிய டைம்ல என்னுடைய ஒய்ஃபும் ஃப்ரெண்ட்ல விட்டுருக்காங்க. அந்த எங்க மச்சான் வீட்டுல இருந்த எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. இந்த மந்திரவாத பொம்பளை எங்க ஒய்ஃப்ட வந்து பேச்சு கொடுக்குறாங்க. பேசின உடனே அவங்க உனக்கு குலதெய்வ உனக்கு துணையா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா பேசினோன்னு என் ஒய்ஃப் என்கிட்ட வந்து இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறாங்க, எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி என் கையை பிடிக்கிறான். இல்ல அவங்க ஏதோ குறி சொல்ற மாதிரி இருக்குது, நீ கேளு அப்படின்னோடனே எங்க சொந்தக்காரங்க எங்க பழக்கத்துல இருந்து நாங்க கூட்டிட்டு போனவங்க ஒரு 3 வேன்ல போயிருந்தோம். அங்க போயிருக்கும் போது எங்களை நல்லா வரவேற்கல, என்னை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை அவன் ஏற்பாடு பண்ணியிருந்தான். அப்போ அங்க போனோடனே அவங்க எங்கிட்ட நல்லா பேசி எங்கிட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டாங்க. எங்க மச்சானோட ஏற்பாடு இது. அவர் வந்து அவ்வளவா பேசவே இல்லை. அப்புறம் இது முடிஞ்ச உடனே அந்த அந்த மருமக பொண்ணுகிட்ட வந்து ஃபோன் நம்பர் கேட்டப்போ, நான் தரேன், நான் பேசுறேன், நீங்க பேசக்கூடாது, என் மருமகளோட நட்சத்திரம் அனுசம், அதனால உங்களுக்கு வந்துட்டு மாமனுக்கு ஆகாது, அதனால நீங்க வந்து அவங்க கிட்ட பேசாம இருக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி இந்த மந்திரவாத பொம்பளை சொன்னாங்க. இவங்க தெரியாது, இவங்க என்னோட ஒய்ஃபோட படிச்ச காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க, அவங்க ஜூனியர். எல்லா கதையெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. உங்க மச்சான் தான் உங்களுக்கு எல்லா செய்வனை எல்லாம் செய்யறாரு, நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரு தான் பூஜை எல்லாம் பண்ணுவாரு அப்படிங்கிற உண்மையை முதல்ல சொன்னாங்க. அவர் எதுவும் பண்ணிட்டு போட்டோம், என் மருமகன் நல்லா இருக்கணும், நீங்க என் மச்சானே என் மருமகளே நல்லா பாத்துக்கோங்க அப்படிங்கறது மாத்திரம் சொன்னோம். மெதுவா இவங்க வந்து ஒரு குரு ஸ்தானத்துல இருக்காங்க, ஒரு ஞானியா இருக்கிறாங்க, ஒரு ஆன்மீகத்துல ஒரு நல்ல பழுத்த ஆளா இருக்காங்கன்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்தேன். நானும் இங்க சிவனடியார் கூட்டத்துல இருக்கிறேன். அப்புறம் வந்து திருவாதிரை சபைன்னு சொல்லி ஒரு சபை வச்சு நடத்திட்டு இருக்கிறதுல நானும் அதுல ஒரு மெம்பர். வருடந்தோறும் வந்து சிவன் கோவில்களுக்கு, அப்புறம் வெளிநாட்டுக்கு, அப்புறம் வடநாட்டுக்கெல்லாம் வந்து இவங்களை டூர் எல்லாம் அழைச்சிட்டு போறதுல என்னுடைய பங்கு முக்கியமானது. நான் இவங்க கூட அந்த டூர் அரேஞ்ச் பண்ணி எடுத்து கூட்டிட்டு போறது. அதுல திருவாசகம் தேவாரம் வந்து எனக்கு பாட தெரியும், அவங்க கூட வந்து போனேன். இவங்க சிவனடியார் வேஷம் போட்டு எங்க வீட்டுக்கு வராங்க. என் ஒய்ஃபோட அண்ணன் பொண்ணு பெரிய பொண்ணு ஆகுதுன்னு சொல்லி நாங்க திருப்பி கூப்பிடுறோம். அவங்க கூப்பிடும்போது வரும்போது சிவனடியார் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி பாட்டு பாடி திருவாசகம் பாடிட்டு அவங்களுக்கு மஞ்சள் தண்ணியெல்லாம் காலில் ஊற்றி ஆளுவேற மாலையெல்லாம் போட்டு அவங்களை வீட்டுக்கு கூப்பிடுறோம். நான் என் வீட்டுக்கு சிவனடியார் வந்தா என்ன மதிப்பு கொடுக்க இது பண்ணுவோமோ அது மாதிரி செய்யறோம். அப்போ அவங்க வந்து எங்க மச்சான்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, அந்த வீட்டுக்குள்ள நான் புகுந்துட்டேன், அவங்க எனக்கு காலில் மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி கொடுத்தாங்க,
அப்படின்னு. அவங்க கடவுள் வழிபாடு மிக உயர்வாட்டு இருந்தாலுமே சிவனடியாருங்கிற கோலத்தை போட்டு மெய்ப்பொருள் நாயனார் 63 நாயன்மார்கள் ஒருத்தர் வந்து ஒரு மன்னர் வந்து ஏமாத்தி சிவனடியார் வேஷம் போட்டு அவரை கத்தி எடுத்து குத்திடுவார். அவரை ஊருக்கு வெளியில பத்திரமா கொண்டு விட்டுட்டு வருவார். அவரை யாரும் ஒன்றும் செய்யாதீங்க, சிவகோலம் பூண்டதுனால நான் வந்து அவரை நம்ம அடிக்கக்கூடாது, அவரை கொலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அதே மாதிரி இவங்க என்ன வந்து இது நம்ம நல்லா பழகினாங்க. 1.5 வருஷமா கூடவே இருந்தாங்க. முதல் 6 மாசம் எங்களுக்கு நல்லது பண்ற மாதிரி எல்லா நல்ல விஷயங்களும் செஞ்சாங்க. எனக்கு சிவபெருமானோட தங்கச்சியே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வு. அப்புறமா சிவ வழிபாட்டுக்கு கோயிலுக்கு போறதை நான் நிறுத்திட்டேன். எதுனாலும் இவங்கள்ட்ட தான் கேட்கறது, எனக்கு பதில் சொல்லுங்க, இன்னைக்கு என்ன நடக்கும், நான் பிசினஸ் என்ன இது பண்ணலாமா, உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லி எனக்கு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடியவங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, என்னுடைய சப்ளையரு, என்னுடைய கஸ்டமர், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட், என்னுடைய பேங்க் டீட்டெயில், என்னுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு என்னுடைய வளர்ச்சி பாதை நான் எங்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு அவங்க கிரகிச்சு வச்சுக்கிட்டு எந்த இடத்துல தட்டுனா இவன் கீழே விழுவான் அப்படிங்கிறத இது பண்ணிக்கிட்டாங்க. என் ஒய்ஃப் தான் இதுக்கு கருவி. அவங்கள வந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. எப்பவும் என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் சண்டை வர்ற மாதிரி பண்ணிட்டாங்க. எப்பவும் பிரச்சனையே தான். எப்பவும் வந்து ஊர்ல போயிட்டு 1 மாசம் இருப்பேன், அப்புறம் சென்னைக்கு வந்துடுவேன். அப்புறம் மாசம் ஒரு வாட்டி சென்னையில இருந்து ஊருக்கு போவேன், அப்புறம் திருப்பி சென்னைக்கு வந்துடுவேன், பிசினஸ் இங்க இருக்கிறதுனால. அப்ப இவங்க வந்து ஒரு வருஷமா என்னை தொழில் பண்ண விடாம ஊர்லயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. 3 வாட்டி என்னை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணினாங்க, இயற்கையான மரணம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ இன்னொரு கூலி படையில இருந்து கொலை பண்ணக்கூடிய ஒருத்தரை ஏற்பாடு பண்ணாங்க. அவன் வந்து என்னை கூட படிச்ச பையன். சென்னைக்கு வந்துட்டு என்னை கூப்பிடுறான், என்னை பஸ்ல வர வைக்கிறாங்க. நான் பஸ்ல வந்தேன். பஸ்ல இருந்து திருப்பி வரும்போது ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய சூழல். தப்பிச்சிட்டாரு 3 இடத்துல. திருநெல்வேலிக்கு வரும்போது பஸ்ல மேல இருந்து ரன்னிங்ல இருக்கும்போது கீழே இறங்கின பெர்த்ல இருந்து கீழே விழுந்துட்டு காலில் முறிவு ஆச்சுது, பாதத்துல. அப்படி 3 மாசம் வந்து வீட்டுல இருந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நான் இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் மெட்ராஸ் போகும்போது அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறது. அவங்க மரியாதைன்னா அவ்வளோ மரியாதை இருப்பேன். அக்காங்கிற வார்த்தைக்கு மறுவார்த்தை பேச மாட்டேன். அவங்க நோக்கு வர்ம பார்த்து சொல்லுவாங்க. முக்காலமும் உணர்ந்தவங்க. இது மாதிரி ஒரு ஆளை நான் இந்த உலகத்துல பார்க்கல. நீங்களும் உங்க வாழ்க்கையில பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. சண்முக சுந்தர் ஐயா சொன்னாரு, மாந்திரிகம் வந்து நம்புறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. முழுக்க இருக்குது. அவங்களுக்கு எந்த தெய்வ கடாட்சம் எப்படி கிடைச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து எங்கிட்ட அவங்க சொல்லி ஏமாத்தினது, எனக்கு சிவபெருமான் கிட்ட லிங்கத்துல இருந்து போட்டிருந்த ருத்ராட்சம் விழுந்து என் மடியில வந்து விழுந்துச்சுது. அதுதான் நான் கழுத்துல போட்டிருக்கேன். இந்த சக்தி வந்து எனக்கு சிவபெருமான் கொடுத்தாரு. தான் நான் வந்து சொல்றேன். எனக்கு மாந்திரிகம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவங்க சொல்றது இதெல்லாம் பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என் ஒய்ஃப்ட நான் சொல்லுவேன், இவங்க வந்து ஒரு நாள் நமக்கு எதிராக மாறிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அவங்க வந்ததே என்னை அழிக்கிறதுக்கு தான் அப்படிங்கிறது எனக்கு அந்த டைம் தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா என் ஒய்ஃப் என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க. 6 மாசம் பேசாம இருந்தேன். 6 மாசம் சென்னையில தான் இருந்தேன், ஊருக்கு போகல. அதுக்கப்புறம் நிறைய போராட்டம். 2வது வாட்டி வந்து கூப்பிட்டு கையில ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்து, இந்த மாதிரி நான் சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்கள பார்க்கும்போது அடுத்த நாள் ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டேன். அப்புறம் சுகர் பிரச்சனை, அது கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சாகுற கண்டிஷன்ல இருக்கிறேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. அது இவங்க வந்து என்னைய வந்து பார்க்கவும் வரல, என்கிட்ட பேசவும் இல்லை. இவங்க எல்லாமே இவங்களுடைய வேலை தானே எங்களுக்கு தெரியல. ஒரு அமாவாசை எங்க வீட்டுக்கு வந்தாங்க. இறந்த என்னுடைய தங்கச்சி, எங்களுடைய அம்மா, அப்புறம் எங்களுடைய முன்னோர்கள், இவங்க எல்லாருமே வந்து எங்க வீட்டுல வந்து நிற்பாங்க. நான் வந்து நல்லா குலைக்கும். அப்புறமா என்னோட ஒய்ஃப் கண்ணுக்கு வந்து தெரியும், கண்ணை மூடினா இவங்க எல்லாருமே வந்து நிற்பாங்க. அப்ப நான் சொன்னேன், இது வந்து பிரம்ம, இது வந்து நீ பொய், இது மாதிரி எல்லாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அப்புறமா நான் எல்லாமே அது உண்மை அப்படிங்கிறத நம்பினேன். எங்க அப்பா காலத்துல ஏதோ பெண் சாபம் வர்ற மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அந்த கதையை சொன்னாங்க. உங்க குடும்பத்துக்கு பெண் சாபம் ஏற்பட்டிருக்குது, நான் சொல்ற மாதிரி செய்யுன்னு சொல்லி நவதானியங்கள் எல்லாத்தையும் தேங்காய் எல்லாம் முடி கட்டி எரிக்க சொன்னாங்க. எங்களுக்கு இது இந்த கதையெல்லாம் புத்தகத்துல படிச்சிருக்கேன், யூடியூப்ல பார்த்துருக்கேன், மற்றவங்க சொல்றத கேட்டிருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில இது நடக்கக்கூடிய டைம்ல என்னால நம்பவே முடியல. இவங்க சொன்ன உடனே அது மாதிரி எரிச்சாங்க. எரிச்சது உடனே அன்னையில இருந்து தூக்கம் கிடையாது.
நைட் ஆயாச்சுன்னா ரொம்ப கஷ்டம். யாருமே தூங்க மாட்டோம். அந்த அளவுக்கு வந்து பயம். தூக்கம் கட்டுச்சுன்னா அடுத்த நாள் வேலை நடக்காது. அதுக்கப்புறமே உடல்நல குறைவு எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு. இந்த சூழ்நிலையில அவங்க அண்ணன் பொண்ணுக்கு வந்து பெரிய பொண்ணு ஆச்சுன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கு அந்த பொண்ணை கட்டி தழுவி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனவங்க, அந்த பொண்ணு பயங்கர பிரச்சனை. அவங்க வீட்லயும் பயங்கர பிரச்சனை, சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை. வயசு பொண்ணால என்னென்ன பிரச்சனைகள் நடக்கக்கூடாதோ அப்பதான் ஸ்கூல்ல அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஆச்சுது. அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போறது, அவருக்கு அவங்க வீட்டுல இருந்து அவளை விட்டுட்டாங்க. நீ உங்க மாமா அத்தை வீட்டுல போய் நின்னுக்கோன்னு சொல்லி விட்டாங்க. என் வீட்டுல இருந்துதான் அந்த பொண்ணு வளர்ந்துச்சு அந்த 1 வருஷமும். அதுக்கு பின்னாடி போய் என்னுடைய தொழிலுக்கு வர முடியாம மன உளைச்சல்லையே இருந்தேன். என்னுடைய குடுமி, அதாவது என்னுடைய தலைமுடியை வந்து அவங்க கிட்ட கொடுத்து, என் காலர் அவங்க கிட்ட கொடுத்துட்டு நான் வந்து என்னை விடவும் தப்பிக்கவும் முடியாம, அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வர முடியாம மாட்டிக்கிட்டு இருந்தேன். அவங்கள இது பண்ண முடியாம. இவங்கதான் கல்பரேட்டு, இவங்கதான் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற வந்து எனக்கு இது பண்ணிக்க முடியல. என் அறிவுக்கு எட்டினாலும் அந்த அளவுக்கு நானும் என்னுடைய மனைவி வந்து ரொம்ப முட்டாளா வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ்ல திருப்பி மெட்ராஸுக்கு வந்தப்போ நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா அவங்களுடைய வேலையை காமிச்சாங்க. என்னுடைய நண்பர்கள் வந்து எனக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்த ரெண்டு பேருக்கு என் கூட சண்டை வந்துச்சு. அவங்க எனக்கு சப்ளை பண்ண நிறுத்திட்டாங்க. பிசினஸ் நல்லா போயிட்டு இருந்தது. ஒரு 50 lakhs இதுக்கு முன்ன ஆரம்பத்துல 10 வருஷம் முன்னாடி பிசினஸ் பண்ண, அப்புறம் வந்து இதாயிடுச்சு. அப்புறம் இப்போ திருப்பி பிசினஸ் பண்ணப்போ சின்ன அளவுல ஒரு 50 lakhs to 70 lakhs டர்ன் ஓவர் அந்த மாதிரி வர மாதிரி நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன், ஃப்ரூட்ஸ் ட்ரேடிங். அது வந்து நல்லா இவங்க வந்த உடனே இதெல்லாம் நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இதே உருவாக்குனாங்க. அப்போ உன்னுடைய நண்பர்கள் யாருன்னு நம்பர் கொடுத்தேன். அவங்களுடைய பிசினஸ் மேன் எப்பவுமே வந்து அவங்க டிபில அவங்க போட்டோஸ் அவங்களுடைய இதெல்லாம் வச்சிருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்துட்டு எனக்கு அவங்களுக்கும் இது பண்ணி வசியம் பண்ணிட்டு அவங்கள இது என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிச்சு விட்டாங்க. அதாவது அந்த பசங்கள்ட்ட போய் பேசினா எனக்கு சப்ளை பண்ண மாட்டேன். அந்த மாதிரி எல்லாம் வந்து இப்போ அவங்க நீங்க ஒருத்தட்ட பேசும்போது எப்படி பேசணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு தாயத்தெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. இந்த தாயத்து வந்து நான் கலட்டினேன் அப்படின்னா நான் இங்க என்ன பண்றது அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் அந்த மை கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்தையும் நான் காலையில் எடுத்து தேய்ச்சிட்டு போவேன். ஒரு மந்திரவாதி கிட்ட மந்திரிகம்னா என்னன்னு சொல்லி தெரியாம, நாம மந்திரவாதிகளுடைய பிடியில தான் இருக்கோங்கிறது தெரியாம அவங்க கொடுத்த பொருட்கள் அவங்க கொடுத்த எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால நான் அவங்களுடைய கண்ட்ரோல், அதாவது சங்கு பிரயோகம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது. சங்கு எடுத்து காதுல வச்சா நமக்கு தெரிஞ்சவங்க இப்ப நமக்கு தெரிஞ்சவங்க என்ன பேசுறாங்க, அமெரிக்கால இருக்கிறாங்க, அவங்க என்ன பேசுறாங்க நம்ம கேட்டுக்கலாம். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் என் கண் முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில நான் அனுபவிச்சுட்டேன். அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு எங்க வீட்டுல வந்து பீரோக்கு மேல எலுமிச்சம்பழம், தகடு இது மாதிரி எல்லாம் அந்த ஒரு அஞ்சனம் இது மாதிரி செஞ்சு ஒரு சக்கரை மாதிரி இது பண்ணி ஃப்ரேம் பண்ணி ஒரு பையுள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. இது இருக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல ஒரே சண்டை. எங்க வீட்டுல சண்டை முடிச்சோடனே எங்க கீழே வீட்டுல எங்க மாமியாரோட அங்கேயும் போய் சண்டையா தான் இருக்கும். நான் கண்டுக்க மாட்டேன். எங்க அப்பாவுக்கு எனக்கும் ஒரே சண்டையாட்டே தான் இருந்துட்டு இருந்தது. ஒரு மன நிம்மதி இல்லாத வாழ்க்கையா இருந்தது கடந்த 2 வருஷமாட்டு. அதுக்கப்புறம் இங்க வந்த பிறகு நீ சாகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். 3 வாட்டி அட்டம் பண்ணேன். இது சூசைட் அட்டம் 3 வாட்டியும் தப்பிச்சிட்டேன். சாப்பிடும்போது ஒவ்வொரு வாட்டியும் அழுதுகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி கஷ்டமா இருந்தது. இப்போ மெட்ராஸுக்கு 2 வாட்டி தப்பிச்சுட்டேன். 3வது வாட்டி மெட்ராஸுக்கு வரும்போது என்கிட்ட அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இங்க வரும்போது அவங்கள்ட்ட சொல்றேன், இது மாதிரி என்னோட லோன் பண்ணி தர ஒருத்தர் மூலமா ஃபைனான்சர் ஒரு ஆடிட்டர் 10 லட்ச ரூபாய் தரேன்னு சொன்னாரு. அந்த காசை வச்சு நான் பிசினஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஓகே அப்படின்னு டீட்டெயிலாம் கேட்டுட்டு எனக்கு கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே அவங்க சில நல்ல விஷயங்கள் பண்ணாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஒருத்தர் மனைவி விட்டு பிரிஞ்சு இருந்தாரு, அவங்கள சேர்த்து வச்சாங்க. இன்னொருத்தவங்க அவங்க பொண்ணு ஏதோ லவ் பண்ண செஞ்சுன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாத்தையும் தீர்த்து வச்சாங்க. எல்லாருக்கு மேலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டு அவங்கள எங்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க. எனக்கும் அவங்களுக்கும் சண்டை வர மாதிரி. அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட் ஆஃபீஸ், அந்த லோன் பண்ணி தர ஆஃபீஸில் போய் தான் நான் உட்கார்ந்துருப்பேன். அவங்க இதில் தான் நான் சிஸ்டம்லாம் வச்சு வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இந்த இம்போர்ட் ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவேன். வெளிநாட்டில இருந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி தரேன், கமிஷன் ஏஜென்ட் ஒர்க்கு. அப்போ இந்த பண்ணப்போ நான் ஒரு ஈரான்ல இருந்து ஒரு இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒருத்தரோட
இந்த மாதிரி பண்ண போறேன், நாளைக்கு நாங்க அட்வான்ஸ் அனுப்ப போறோம், அனுப்பலாமான்னு சொல்லி எது பண்ணினாலும் அவங்கள்ட்ட நான் கேட்பேன். கேட்ட உடனே அவருடைய போட்டோ இருந்துச்சுன்னா அனுப்பிச்சு வை அப்படின்னாங்க. நானும் தெரியாம போட்டோ அனுப்பிச்சு வச்சுட்டேன். அடுத்த நாள்ல இருந்துட்டு அந்த ஈரான்காரருக்கும் எங்களுக்கும் போட்ட கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் ஆச்சுது. அவர் எங்கள்கிட்ட பேச மாட்டாரு. அவரு கேட்ட விஷயங்கள் என்னால கொடுக்க முடியல, நாங்க அவர்கிட்ட கேட்டது அவரால் எங்களுக்கு தர முடியல. அந்த டைம்ல மார்க்கெட்ல ஒரு ஃப்ரெண்டு அவருக்கு இம்போர்ட் ஆர்டர் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன். அவருடைய டீட்டெயிலும் அவங்க கிட்ட இருந்துச்சு. அவரும் நானும் மாட்டு பாம்பேக்கு போறோம். அப்போ என்னுடைய ஃப்ரெண்டு என்னுடைய ஊர்ல இருந்து என்னுடைய கூட படிச்ச பையன் தான் அந்த கூலிப்படையில பெரிய ஆளா இருக்கிறான். அந்த பையனை என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு அந்த பையனை வந்து இங்க சென்னைக்கு திருப்பி வர வச்சு என்னை கூப்பிட்டாங்க. அவனை நான் போய் பார்க்கக்கூடிய டைம்ல நாய் வந்து கடிச்சிச்சு. அப்ப இங்க நாய் கடிக்கக்கூடிய டைம்ல நான் சென்னையில இருக்கும்போது அங்க ஊர்லயே வந்து வீடு சுத்தி ஃபுல்லா நாய் வந்து குலைச்சிட்டு இருக்குன்னு என் ஒய்ஃப் சொல்லிச்சு. அப்ப அவர்கிட்ட கேட்டதுக்கு பைரவருக்கு பூஜை பண்ணி விட்டுருக்கிறேன், எப்படியும் வந்து காலி பண்ணி விட்டுருவேன். அப்புறம் 4 நாள் கழிச்சு மிகப்பெரிய போராட்டம், பணம் பிசினஸ் எதுவும் இல்லை, எப்படி பிழைக்கிறதுன்னு தெரியல, நம்ம கரெக்டா போய் மாட்டிக்கிட்டோம், இவதான் நம்மளுக்கு பிரச்சனை பண்றாங்கிறது அந்த கடைசி நேரத்துல வரைக்கும் இவங்கள்ட்ட பேசிட்டே இருக்கிறோம். நாய் கடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு இவங்கதான் ஏதோ பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு சொல்லி அப்போ இவங்க வந்து என்னை கூப்பிடுறாங்க. நாய் கடிச்சு 4 நாள் ஆச்சது, நீங்க ஏன் ஊசி போடலாம் அப்படின்னா, நான் என் ஒய்ஃபு அந்த பொம்பளை 3 பேரை கான்ஃபரன்ஸ் காலில் வச்சிருக்கோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும், எதனால நாய் கடிச்சது உங்களுக்கு தெரியாதா, நீங்க வந்து தெரியாத மாதிரி என்கிட்ட கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லி நான் அவங்க கிட்ட கேட்டேன். அவங்க வந்து உளர்றாங்க. அப்புறம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா உடனே வந்து அவங்க கொடுத்திருந்த ருத்ராட்ச மாலை, அப்புறம் தாயத்து, கொஞ்சம் இந்த தகடு இது மாதிரி எல்லாம் கொடுத்து வச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து கூவாத்துல கொண்டு போட்டுட்டேன். அதே மாதிரி எங்க குழந்தைங்க, எங்க ஒய்ஃபு, அப்புறம் அவங்க அண்ணன் பொண்ணு எல்லாத்துக்கும் கொடுத்திருந்த எல்லாத்தையும் கலத்தி எரிச்சிருன்னு சொல்லி சொன்னேன். இது எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமாட்டு திருப்பி நான் பாம்பே போறேன். பாம்பே போனோடனே இந்த கூலிப்படையில் உள்ள பையன் அங்கே ஒரு ஹிந்திக்காரன்ட்ட ஏற்பாடு பண்ணி எனக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறான், அவனை கான்டாக்ட் பண்ணு, எனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு திடீர்னு கூப்பிடுறான். எல்லாருமே என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பையன் எனக்கு கூப்பிட்ட உடனே இவங்க என்னை கொலை பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நான் அங்கே இருந்துட்டு மெட்ராஸ்ல கூட இருந்த பையன் வந்து அழுகுறேன். அந்த வேற ஒரு ஈரான்காரர்கிட்ட வந்து இம்போர்ட் பண்ணி அந்த ஷிப்மெண்ட் கிளியர் பண்றதுக்காக அங்கே போறோம். அப்போ அது வந்து கிளியர் பண்ண முடியாம சிக்கன்ல மாட்டி இருக்குது. அந்த கண்டெய்னர் வெளியில கொண்டு வர முடியல. அது சென்னையில் உள்ள ஆளு. அப்போ அவரு அழுதுட்டு வந்து சொல்லுவாரு, எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டெய்னர் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நீ வா நம்ம பாம்பேக்கு போவோம் அப்படின்னு அவரு கூப்பிட்டு நான் போறேன். எப்பவுமே நான் பாம்பே போறது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பையன் என்னை கூப்பிட்டு சொல்லுவான், நீ எங்க இருக்கிறா அப்படின்னப்ப நான் பாம்பேல இருக்கேன் அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வருவாரு, உன்னை பாப்பாரு, உனக்கு தேவையான எல்லா உதவியும் செய்வார் அப்படின்னா, எனக்கு என்ன உதவி தேவை, இவ்வளவு நாள் நீ என்கிட்ட பேசல, இப்ப எதுக்கு பேசுற அப்படின்னு சொல்லி சொன்னப்போ என்னை மர்டர் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சு போச்சுது. அப்போ எனக்கு எதிரியா இருக்கக்கூடியவங்கள பேரை சொல்லி இவங்க கூட எல்லாம் நீ கான்டாக்ட்ல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவனுக்கு புரிஞ்சு போச்சுது. அப்போ நீ எங்க இருக்க, மெட்ராஸ்ல இருக்கேன்னா, நீ வெயிட் பண்ணு, நாளை கழிச்சு எனக்கு ஃபிளைட்டு, நான் நாளை கழிச்சு வந்துடுவேன், வந்தவொடனே நான் சென்னையில உன்னை பாக்குறேன் அப்படின்னா, இல்ல உன்னை நான் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஊருக்கு கிளம்பி போயிட்டான். அங்க நல்ல காலம். அந்த நான் வந்து என் ஒய்ஃப்ட ஃபோன் பண்ணி சொல்றேன், நான் உயிரோட வந்தேன்னா நான் உன்னுடைய புருஷன், அப்படி இல்லைன்னா நான் இங்கேயே என்னை கொண்டுருவாங்க போல தெரியுது, எனக்கும் பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்துட்டு ஒருத்தங்க அந்த வாராகி அம்பாள் குறி சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐடியா கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமான்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை நீ கொடுக்க வேண்டாம், உனக்கு வந்து அம்பாள் வந்து காப்பாற்றுவாங்க, அம்பாள் ஒன்னொன்னா அவங்களை வந்து காமிச்சு கொடுக்குறாங்க, நீங்க வந்து முதல்ல பாம்பேல இருந்து வந்துருங்க, வந்துட்டு என்னைய பாருங்க, உங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வார்த்தையில நான் போன் எல்லாம் அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் கிளம்பி சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் எங்க மச்சானுக்கு ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், நீ ஏன் அந்த பொம்பளை என் வீட்டுக்கு அனுப்புன, உனக்கும் எனக்கும் சொத்து பிரச்சனை இருந்தா நீ என்கிட்ட பேசி தீர்த்துக்கணும், இல்ல எனக்கு பணம் வேணும்னு சொன்னா கூட நான் வேற எங்கேயாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன், இல்ல அந்த சொத்து தான் உனக்கு முக்கியமா இருந்துச்சுன்னா நீ என் பேர்ல கோர்ட்ல கேஸ் போட்டு இருந்திருக்கலாம், நீ எதுவுமே செய்யாம ஏன் இந்த மாதிரி பண்ணனா, எனக்கு நான் செய்யல, அந்த பொம்பளைக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு நான் ஒரு தாடி. ஆமா அவங்க சுரேஷ் சார் சொல்லுங்க சார். ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க, ஏதாவது சொல்ல வந்தீங்களா? ஐயோ சாரி, இல்ல இல்லைங்களா? ஓகேங்க சார், ஓகேங்க சார். சார் இப்போ அதுதாங்க, இப்போ நான் உங்ககிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். சார் சொல்ற மாதிரி இப்போ நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் மாந்திரீகம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். சார் இவ்வளவு தூரம் சொல்லும் போது இதை பத்தி உங்களோட கருத்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ஏன்னா சார் இவ்வளவு தூரம் டீட்டெயிலா சொல்றாங்க,
அப்படிங்கிறப்போ இல்ல சார் இவருக்கு வந்து அந்த 8ஆம் பாவக சம்பந்தப்பட்ட கெடுபலன்கள் கண்டிப்பா நடக்கும். நடந்திருக்கிறதுக்கு தான் சார் வாய்ப்புகள் இருக்கு. நான் மாந்திரிகம் இல்லைன்னா நான் சொல்ல வரல. ஓகேங்க. அவருக்கு வந்து பிரச்சனைகள் கண்டிப்பா என்னுடைய பலனா என்னன்னா 2000 சந்திர தசை இவருக்கு கடுமையான கெடுபலன்களை செஞ்சிருக்குன்றது தான். ஓகேங்க சார். கரெக்டா பாருங்க, அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் சந்திர தசையில தான் இறந்திருக்காங்க. ஆமாங்க, அவர் சொல்லும் போதே நான் பார்த்தேங்க சார். 2007ல இருந்து 2017 வரைக்கும் சந்திர தசைங்க. ஆமாங்க, நீங்க சொல்றது கரெக்ட். சந்திர தசை கெடுபலன்களை செஞ்சிருக்கும் அப்படின்றது. செவ்வாய் தசை வந்து என்ன பிரச்சனைனா, இந்த செவ்வாய் வந்து நல்ல சுபத்துவமா இருக்காரு. ஆனா அவர் அட்டமாதிபத்தியத்தை இயக்க முடியாது அவரால். அவர் என்ன பண்ணுவார், 3ஆம் பாவத்தோட இந்த பலனை தான் செஞ்சிருப்பாரு. சோ செவ்வாய் தசை சந்திர புத்தி, செவ்வாய்க்கு 6, 8ல இருக்கிற புத்திகள்ல இவருக்கு வந்து பிரச்சனைகள் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. எப்படி பார்த்தாலும் வந்து அட்டமாதிபத்தி எப்பெல்லாம் இவருக்கு 8ஆம் பாவகம் இயங்குதோ அப்பெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இவருக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அட்டமாதிபத்தி அந்த அட்டம ஸ்தானம் வந்து பாபத்துவமா இருக்கு. கேது, சந்திரன், சனி 3 பேரும் கனெக்ட் ஆயிருக்காங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா இவருக்கு பிரச்சனைகள் இருக்கவே செய்யுங்க ஐயா. இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். இன்னும் இதுல ஆன்மீகம் அது வந்து கொஞ்சம் கலந்து வர்றதுனால குருவும் சனி கனெக்ட் ஆயிருக்கு லக்னத்தோட. லக்னாதிபதியோட குரு சனி சம்பந்தப்பட்ட. அதனால அந்த ஆன்மீக தொடர்புகள் இவருக்கு இருக்கு. என்ன இதுல பாத்தீங்கன்னா நீங்க ஒண்ணு பாக்கணும், 8ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்து லக்னத்தோட தொடர்பு கொண்டிருக்காங்க. ஆமாங்க, கரெக்டுங்களா? அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலே சிக்கல் தான், பிரச்சனைகள் இருக்கும் ஜாதகருக்கு. இங்க நல்ல வேலையா குருவும் சுக்கிரனும் லக்னத்தோட கனெக்ட் ஆனதுனால அவர் இந்த லெவலுக்கு இருக்காரு. இவ்வளவு பிரச்சனைகள் போனாலும் வந்து அதுல இருந்து சமாளிக்க முடியாத அளவுக்கு. இல்லைன்னா இவரை இவருக்கு வந்து நிரந்தர ஏதாவது ஒரு குறைகள் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு உடலிலயோ இல்ல மனதிலயோ ஏதாவது ஒரு குறைகள் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கும். இல்ல அப்படின்னா லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா அது பண்ண முடியல. உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ இவரை அஃபெக்ட் பண்ண முடியல. அப்ப இவருக்கு வாழ்க்கையில பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே வருது கண்டினியூஸா. குருவும் சுக்கிரனும் தொடர்ந்து போன்றதுனால கண்டிப்பா இவருக்கு இவருக்கு வந்து அந்த குரு சுக்கிரன் வந்து கனெக்ட் வர்றதுனால இவருக்கு ஏதோ முன்ஜென்ம பயனால இவருக்கு வந்து அந்த பலன்கள் கெடுபலன்கள் என்ன வந்தாலும் தடுக்கப்பட்டுக்கிட்டே வருது. தொடர்ச்சியா காப்பாற்றப்பட்டுக்கிட்டே வராரு கொஞ்சம் கொஞ்சமா. சோ அந்த மாதிரிதான் இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். செவ்வாய் தசை வந்து கடைசி பகுதியில பிரச்சனைகளை கொடுத்துருக்கோம் ஐயா. எப்படி பார்த்தாலும் என்னோட பிடிக்கும் என்னன்னா, இந்த ராகு தசை நீங்க ராகு தசை சுயபுத்திக்கு நீங்க பலன் எடுக்கல, நீங்க 2 பேரும் நீங்களும் கார்த்திக்கும் எடுக்கல. பட் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, ராகு தசை ராகு புத்தியில இருந்து இவருக்கு நிவர்த்தி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றதான் என்னோட ப்ரெடிக்ஷன். ஆனா அது ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. அதனால ஒரு ஜென்ம சனியா கிடக்கணும், ஒரு 3-4 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரிதான் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷனா இருக்குங்க. அவருக்கு வந்து இப்போ வந்து பிரச்சனைகள் இன்னும் கண்டினியூ ஆனா கூட அது ராகதசைனால கண்டினியூ ஆகல, 7.5 சனினால ஆக போற பிரச்சனைகள் அப்படின்றதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். அப்ப நம்ம 7.5 சனிக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணுமோ அதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஓரளவுக்கு இது பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா ராகு தசை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சுபரின் வீட்டில் அமர்ந்த ராகு, பாபரின் தொடர்புகள் இல்லாத ராகு, வீடு கொடுத்தவர் நீசமே ஆகி இருந்தாலும் மறைமுகமா வலு பெற்றிருக்கிற சுக்கிரன், இந்த சுக்கிரன் வந்து இந்த வீட்டுக்கு ராஜயோக பாக்கியாதிபதி, அவரோட இன்னொரு வீடும் சுபத்துவமா இருக்கு. இந்த வீடு சுபத்துவமா இல்லாம இன்னொரு வீடும் சுபத்துவமா இருக்கு. அப்ப இந்த ராகு வந்து நற்பலன்களை செஞ்சாகணும். என்ன கொஞ்சம் வீடு கொடுத்த ஒரு வலு இல்லாதனால 100% கிடைக்கிற இடத்துல 70% கிடைக்கும் கண்டிப்பா. சோ அதனால வந்து உறுதியா இவர் ரெக்கவர் ஆயிடுவாரு. ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்ல இருந்து ரெக்கவர் ஆவாரு. இந்த அட்டமாதி எப்பெல்லாம் 8ஆம் பாவம் செயல்படுதோ அப்பெல்லாம் இவருக்கு இந்த பிரச்சனைகள் வந்துகிட்டே, இந்த மாந்திரிகம், அந்த அப்புறம் எதிரிகளால் வர தொல்லை, கொலை பண்றது, அப்புறம் வந்து அது பேர் என்ன, இவரே தன்னை இது பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு இல்லையா, அது ரிலேட்டடோட அந்த இதெல்லாம் பிரச்சனை என்னன்னா 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் லக்னத்தோட தொடர்பு கொண்டது. 8ஆம் இடம் கடுமையான அடி வாங்கியிருக்கிறது. இது 2 தான் ரீசன். பட் ஆனா இதுக்கு 2த்துக்குமே நிவர்த்தி ராகு தசையில உறுதியா உண்டு. படிப்படியா வந்துரும். அப்ப அதை மட்டும் கண்டிப்பா நம்பலாம் அப்படின்றத என்னோட கருத்துங்கய்யா. நல்லதுங்க சார், நல்லது. கண்ணன், நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க கண்ணன்.
இல்ல சார், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஜாதகருக்கு வந்து சந்திர 8ஆம் இடத்துக்கு உண்டான கேள்விதான் எல்லாமே கேட்டிருக்காரு. சந்திரன் கேது அங்க இருந்தாலும் 8ஆம் இடம், அதாவது சந்திரன் 8ல இருந்துட்டாலே அந்த சந்திரன் வந்து மனதுக்கு காரகன். அப்ப மனதளவுல கேது அங்க இணையிருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் சந்திப்பார். சார் சொன்ன மாதிரி 8ஆம் இடத்தை சனி பாக்கு, செவ்வாயும் பாக்கு. 6-8 கூடியவர் லக்கணத்தையும் சம்பந்தப்படுது. சனி செவ்வாய் 8ஆம் வீட்டை பார்த்து 8ஆம் இடம் கெடுது. முடக்குமே அங்க 8ஆம் இடம் தான். அப்ப ஜாதகர் 8ஆம் இடத்துக்கு உண்டான நிவர்த்தி அவர் பண்ணாத வரைக்கும் பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருப்பார். 8 கூடியவர் முடக்கு நான் சொல்லுவார், நீங்க பார்க்க மாட்டீங்க. 8ஆம் இடத்துக்கு உண்டான அந்த முடக்கு நிவர்த்தி பண்ணும் போது ஜாதகர் இதுல இருந்து விடுபடலாம். ஆனாலும் அந்த மனக்குழப்பம், இந்த சந்திரன் கேது இருந்துட்டாலே அவங்களுக்கு மனக்குழப்பம்ங்கிறது கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். என்னதான் ஒரு எத்தனை பேர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டாலும் அவர் அந்த மனக்குழப்பத்தில இருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஜாதகருக்கு இதாகாது. ஏன்னா இப்ப 7.5 சனி வேற நடக்கு. சந்திரன் கேது நினைவு, அதாவது இப்ப அவர் அமானுஷ்யம் சொல்றாரு பாத்தீங்களா, இது வந்து எப்பெல்லாம் நடக்கும்னா அவரு சாப்பிடக்கூடிய உணவுலயே தலைமுடி அவருக்கு கண்ணுல தெரியும். இது அவருக்கு நடந்ததா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. தலைமுடி சாப்பாட்டுல கிடக்கும். அடிக்கடி அவங்க சாப்பிடக்கூடிய உணவுல தலைமுடி தென்படும். சந்தோஷ் சார். ஐயா, அந்த மாதிரி இருந்திருக்கலாம் ஐயா, இருந்துச்சு. ஆமா, இப்ப வந்து இப்ப கேது வந்து ராசியில இருக்கிறதுனால மன வாழ்க்கை வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லி இந்த ஜாதகம் கல்யாண டைம்ல பார்த்த ஜோதிடருக்கு தெரிஞ்சிருக்கும் தானே சார்? மன வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு ஜோதிடருங்க நீங்க ஒரு பொருத்தம் பார்க்க வரீங்க, உனக்கு நல்லா இருக்காதுன்னு எடுத்தவங்க எப்படி சொல்ல முடியும் இல்லையா? இல்ல, இந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய டைம்ல அவர் வந்துட்டு சந்திரனோட கேது இருக்காரு. இவர் வந்து மனைவியோட வந்து சேர்ந்து இருக்க முடியாத சூழ்நிலை, சண்டை வரும். அந்த மாதிரியான அமைப்பு வந்துட்டு இந்த கேதுவோட பலன் அப்படித்தானே? அது ஏன் வந்துட்டு அந்த ஜோதிடர் வந்து சொல்லாம மாட்டி விட்டாரு? உங்களுக்கு திருமணம் பண்ணி அப்பனா அப்ப திருமணமே நடக்காதுன்னு சொல்லையா உங்களுக்கு இல்லையா? நான் இந்த அளவுக்கு ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என்னுடைய தாய் தந்தையருக்கு அந்த அளவுக்கு அந்த அதுல ஈடுபாடு இல்ல. இல்ல சார், எப்படி உங்களுக்கு திருமண வாழ்க்கைங்கிற கண்டிப்பா நடந்துதானே ஆகணும் இல்லையா? உங்க ஜாதகம் ஓகே. அப்ப எந்த ஜோதிடத்தை பண்ணாலும் இப்ப எந்த திருமண ஜாதக பெண்ணை கொண்டு வந்தாலும் மாப்பிள்ளைக்கு சந்திரன் கேதுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இல்ல, அப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்காதுன்னு யாரும் சொல்லுவாங்க இல்லையா? இல்ல, சொல்லிருக்கலாமா இந்த ஜாதகம் வந்துட்டு திருமணத்துக்கு உகந்த ஜாதகம் இல்ல? சொல்றேன், எப்படி சொல்லுவாங்க, எப்படி சொல்ல முடியும்? நீங்களே ஒரு அந்த அஸ்ட்ராலஜி, தெய்வ அனுகிரகம் எல்லாமே சொல்றீங்க, இவனுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்காது, நீங்க பொண்ணே கொடுக்காதுன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இப்ப ஒருத்தருக்கு அப்படியே பண்ணினாலும், இப்ப ஒருத்தர் 3 கல்யாணம் பண்ணினாரு, 3வது கல்யாணத்துக்கும் ஒவ்வொரு வாட்டியும் அந்த பொண்ணு பிரிஞ்சு போயிடுது, இல்ல ஒரு பொண்ணு இறந்து போயிடுது. அப்ப 3வது அவருக்கு வந்து ஒரு ஐடியா வருது, இதுக்கு மேல நம்ம கல்யாணம் பண்ண வேண்டாம், எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் நமக்கு ஏதாவது தடை வருது அப்படின்னு சொல்லி. அப்போ இது நடக்கணுங்கிறது வந்துட்டு விதினால அவருக்கு அந்த அறிவு இல்ல. முதல்ல தெரிஞ்சிருந்து அல்லது யாராவது சொல்லியிருந்தாச்சுன்னா அவங்க அதை செய்யாம இருந்திருப்பாங்க தானே, கல்யாணம் பண்ணாம. இல்ல, அப்ப இல்ல, கல்யாணம் அவங்களுக்கு ஒரு தாம்பத்திய சுகம் கிடைக்கணுங்கிற அமைப்பு இருக்கும் போது அவங்க திருமணம் பண்ணி அந்த தாம்பத்திய சுகத்தை அடையத்தான் செய்வாங்க. அதுக்காக அந்த டயத்துல வேற யாரு திருமணம் இல்லாத பெண்ணு கூட தாம்பத்திய வாழ்க்கைங்கிறது அந்த இது இருக்காது. ஓகேங்களா? அதனால நம்ம இது பண்ண 5 திருமணம் இருக்குன்னு அமைப்பு இருந்தாலும் அவங்க அதை பண்ணித்தான் ஆவாங்க. அதுல இருந்து இது பண்ணத்தாங்க. இப்ப 7 கூட 9க்கு போதுமே 7ஆம் இடம் தகுதி 3. ஓகேங்களா? மனைவிக்கு தான் அங்க தைரிய வீரியம் கூடும். மனைவிக்கு அது 3ஆம் இடம். ஓகேங்களா? உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை ஜாதகரே மலர் விட்டு மலர்த்தாவும் மண்டு. நீங்க குருவா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த எண்ணங்கள் எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் ஒரு குருவோட தன்மையில நீங்க இருந்துக்குவீங்க. நம்ம போனா நம்மளுக்கு அவமானம், மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ ஒரு இதுல நீங்க இருந்துக்குவீங்க, அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய டைம்லயே அந்த கெட்ட பேரெல்லாம் அந்த மாதிரி வந்திருக்குது. நம்ம கான்டாக்ட் பண்ண வாலண்டியரா வந்துட்டு 2 பேர் வந்து பேசினாங்க. அந்த பேசிட்டு இருந்தது வந்து பெரிய பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதான் நீங்க அந்த பேச்சோட நம்ம தப்பான எண்ணத்துக்கு போனா நம்மளுக்கு நிறைய இதாகுங்கிற ஒரு கான்செப்ட்ல நீங்க ஓரளவு இருந்துக்குவீங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இதுல வந்து என்னுடைய மனைவியோட இது வந்து துலாம் ராசி. எனக்கு இப்ப ராகு திசை நடக்குது, அவங்களுக்கு கேது திசை நடக்குது. 2 பேருக்குமே ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது.
ஆமா, நீங்க பொருள் தேடுவீங்க, அவங்க ஆன்மீகத்தை தேடுவாங்க, அவ்வளவுதான். இல்ல இப்ப நான் ஆன்மீக பாதையில இருந்துட்டு இந்த 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 மாந்திரிக பிரச்சனையில மாற்றினதுல இருந்தது. நான் யாரையும் வீட்டுக்கு கூப்பிடல, என்ன தேடி எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுது. நான் யாரும் என்ன என்ன நீ எதுக்கு அந்த இதெல்லாம் போற நீ அப்படின்னு சொல்லி என்கிட்ட தான் கேட்டாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் என்கிட்ட சொன்னாரு, இதுல இருந்து கொஞ்சம் விலகிருங்க அப்படின்னாரு. நான் அந்த வார்த்தையை பெருசா எடுத்துக்கல. இதை விலகிருங்கன்னா எனக்கு தெரியாம நான் ஒரு சிவனோட அருள்ல தான் எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சு ரொம்ப அளவுக்கு அதிகமா நான் சிவன் மேல பயங்கர பக்தியா இருந்தேன். அப்புறம் எல்லாரையுமே வெறுக்க தோணுச்சுது. சிவனையே திட்டக்கூடிய அளவுக்கு இருந்தேன், திட்டிக்கிட்டு தான் இருக்கிறேன் இப்பவும். அந்த அளவுக்கு எனக்கு வெறியா இருக்குது. இறைவன் அசையா பொருள், அது ஒளி வடிவில இருக்குது, அது எந்த இதுக்கும் காரணமா இருக்காது. ஆனா இந்த மனிதர்கள் எழுதி வச்ச கருத்துக்கள் தான் என்னைய அவரிதமாக உண்டு பண்ணி கோபமா இருக்கிறேன். ஆமா ஆமா, அதாவது நான் முதல்ல உங்களுக்கு சொல்லும் போது 8ஆம் இடத்துக்கு உண்டான தசாபுத்தி வரனால அவருக்கு அந்த மாந்திரிக பிரச்சனைங்கிறது கண்டிப்பா இருக்குங்கிற நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அது கண்டிப்பா 8ஆம் இடம் யாரா இருந்தாலுமே அதனுடைய தொடர்பு கண்டிப்பா வந்துடும், அது நல்லதோ இல்லை. ஆனா உங்களுக்கு 8ஆம் இடத்தை சனி பாக்கு, செவ்வாயும் 8ஆம் பார்வையா பாக்கு, அங்க முடக்குங்கிறது 8ஆம் இடம் தான். அப்பனா இந்த சகோதரம், பகை, இது எல்லாமே அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்கு. அப்ப 8ஆம் இடத்துக்கு உண்டான நிவர்த்தி கோயில்கள் நீங்க தனிப்பட்ட முறையில் என் நம்பரை கூப்பிடுங்க, நான் கோயில் சொல்றேன், அதுக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஓரளவு அதுல இருந்து விடுதலை கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ராகுவோட கர்மாவுங்கிற பிரச்சனைகள் இருக்கு. உங்க பேரே என்ன பேருன்னா சந்தோஷம், அப்படித்தானே? அப்ப ராகுங்கிறது நம்ம சர்ப்பம் தான் இருப்போம். அது அதனுடைய உச்சரிப்பு என்னன்னா இஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப அந்த இஸ்ங்கிற எழுத்து உச்சரிப்பு வரும்போதே உங்களுக்கு அந்த ராகுவோட தொடர்பு கண்டிப்பா இருக்கும். அதனுடைய பலன் நீங்க அனுபவிச்சு ஆவீங்க. ஓகேங்களா? அதுல இருந்து நீங்க இது பண்ண, அப்ப இது முன்னால உள்ளது ராகுமே சுவாதி நட்சத்திரத்துல இருக்கும். அப்ப துலாம்ங்கிறது துலாம் வீட்டுல அந்த இது இருக்கும்போது அந்த கண்டிப்பா இந்த உன்னுடைய இது தொடர்பு இருக்கத்தான் செய்யும். நீங்க அவங்க அதாவது எப்பயுமே நம்ம பிறர்கள் மேல பழிய போடுறதை நம்ம நிப்பாட்டணும். அவங்க எனக்கு செஞ்சுட்டாங்க, இவங்க செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா? நம்ம அதுக்கு நீங்க ஈடு கொடுக்க போய்தான் அவங்க எல்லாமே நடந்தது. ஓகேங்களா? உங்களால மனதைரியங்கிறது இல்ல. சந்திரன் 8ஆம் இடத்துல கெட்டு, சந்திரன் கெட்டாலே அவங்களால சுயமா முடிவெடுக்கக்கூடிய மனநிலையில இருக்க மாட்டாங்க. இந்த மனதளவுல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க எல்லாமே சந்திரன் கெட்டவங்க தான். ஓகேங்களா? சந்திரன் 8ல மறைய போய்தான் உங்களுக்கு இவ்வளவு இது இருக்கு. இல்லைன்னா சந்திரன் நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவங்க என்ன சொன்னாலும் இல்லையா நான் அதுக்கு நான் வரல, எனக்கு வேலைதான் முக்கியங்கிற கான்செப்ட்ல போயிருவீங்க. ஓகேங்களா? சந்திரன் தொழில் என்னுடைய மனைவி பேர்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா, லக்னத்துல சனி இருக்கிறாரு. லக்னத்துல சனி இருக்கக்கூடிய டைம்ல நீங்க மனைவி பேர்ல ஆரம்பிக்கிறீங்க இல்ல? அது சொல்றேன் சார். மனைவி பேர்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்களா, பிள்ளை பேர்ல ஆரம்பிக்கிறீங்களா? நிர்வாகம் பார்க்க போறது எல்லாமே, முதலீடு போடுறது எல்லாமே நீங்க தான். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு தான் அதிகமா இருக்கும். மேக்சிமம் இங்க தொழில சனிங்கிறது இங்க சந்திரனோட வீட்டுல தான் இருக்கு. அடுத்து 7.5 சனி ஆரம்பிக்கு. எப்பயுமே அந்த தொழில் நீங்க சொன்னீங்கன்னா ஒரு ஏஜென்ட் கமிஷனா இருக்கிற, அப்ப அந்த நிர்வாகத்துல அந்த கமிஷன், அந்த ஒரு கமிஷன் வாங்கி நம்ம முதலீடு போடாத தொழில் அல்லது ஒரு 10 பேருக்கு ஒரு நிர்வாகம் பார்க்கக்கூடிய தொழில். ஓகேங்களா? 10 பேர் அவங்க கீழே வேலை பார்க்கணும், அவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய தொழில், நிர்வாகம், இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்கும். அப்படித்தான் நீங்க போகணும். இப்போதைக்கு முதலீடு போட்டு எதுவுமே செய்யாதுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த அமானுஷ்யம் நீங்க எவ்வளவோ சொல்றீங்க. என்ன நீங்க நிறைய கதைகள் சொன்னீங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் இவ்வளவு நேரம் இந்த குரூப்ல உள்ளவங்க உங்க கதையை பொறுமையா கேட்டதே பெரிய விஷயம் தான். அதாவது சில விஷயங்கள் நடக்கும். ஆனா சந்திரன் கெட்டவங்களால தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு தான் இது அதிகமா இருக்கும். இவங்க இந்த மனக்குழப்பத்திலேயே அதிகமா புரளக்கூடியவங்க இந்த சந்திரன் கெட்டவங்க தான். ஓகேங்களா? அதுவும் சந்திரன் கேது இணைவு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதுல இருந்து இப்ப வரைக்கும் ஆலோசனைக்காகத்தான் வந்திருக்கீங்க. முதலீடு போடாம நீங்க தொழில் பண்ணுங்க. வேற இருக்கு. நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில என்னுடைய நம்பருக்கு கூப்பிடுங்க, அந்த நிவர்த்திக்கு உண்டான கோயில் சொல்றேன். அவ்வளவுதான். பாதிக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்க சார். இந்த வரக்கூடிய லீவ்ல பசங்க வீட்டுல ஒய்ஃப் இங்க சென்னைக்கு கூப்பிடலாமா? சரி, 1 மாசம் இருப்பாங்க, அந்த மாதிரி கூட இருக்கிறதுக்கு தடையா இருக்குதா? இல்ல, சுய 1 மாசம் இருந்துக்கலாம். என்ன அந்தரம் போகுதுன்னு தெரியல. ராகு சுய புத்திங்கிறது கொஞ்சம் குடும்பத்தை விட்டு உங்களுக்கு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவு இதாயிடும். எப்பயுமே உங்களுக்கு ராகு கேதுக்கு வெளியே சந்திரன் மட்டும்தான் இருக்கு. ஓகேங்களா?
அச்சுக்கு வெளியே அந்த டிகிரி வைஸ் பார்க்கும்போது. அப்ப கண்டிப்பா நீங்க எப்பயுமே குடும்பத்தை ஒட்டி இருக்கக்கூடாது. நான் முதல்ல உங்களுக்கு சொல்லும் போதே நீங்க கவனிச்சிருக்கலாம். உங்க பெண்கள் தாய், உங்க குடும்பத்தில் உள்ள பெண்கள், இது எல்லாம் இவங்களால நிறைய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவங்க, அவங்களுமே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க தான். ஓகேங்களா, உங்க ஜாதகத்தை பொறுத்த வரல. அதனால நீங்க எதுவுமே இது பண்ணிக்கிற தேவையில்ல. இது வந்து இப்ப கடைசி நேரத்துல எங்க மச்சான் பண்ணின ஒரு மிகப்பெரிய இதுக்கு முன்னாடி நான் கோயம்பேடுல ஒரு கடை இல்ல மச்சான் இல்ல. ஓகே, அதாவது நீங்க உங்க தங்கச்சிங்கிற இருக்காங்க, நீங்க உங்க தங்கச்சி வேற ஆளுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாலும் அவங்க மூலமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஓகேங்களா, அதாவது 8ஆம் இடம் உங்களுக்கு பாதிப்பு. தங்கச்சியே இல்லாட்டாலும் வேற யாரு மூலமாலும் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரத்தான் செய்யும். 8ஆம் இடம் பாதிப்புனாலே இந்த செய்வின கோளாறு, அமானுஷ்யம், இது எல்லாத்துலயுமே இப்போ இழப்பீடு. வெளிநாட்டுக்கு போனாலும் வெளிநாட்டுக்காக நீங்க போவதுக்கு கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதனாலேயும் பிரச்சனை. கடனை கட்ட முடியாத சூழ்நிலையில கூட நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம். 8ஆம் இடத்துக்கு உண்டான விஷயங்களை நீ கடனே வாங்கக்கூடாது. இப்ப இந்த காலத்துலதான் சுத்தி இருந்த எல்லாரும் எப்படிப்பட்டவங்கிறத எனக்கு உணர வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒதுங்கி உட்கார்ந்து இருக்கேன். இப்போ யாருக்கிட்டையும் பேசுறது இல்ல. என் மனைவி மாத்திரம் தான். அதாவது எப்பயுமே 8ஆம் இடத்துல உள்ள தசாபுத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன்கிட்ட கேட்டாதான் அந்த 8ஆம் இடத்துல இந்த அமானுஷ்யம், இந்த செய்வினை கோளாறை பத்தியே தெரியும். ராகு தசை முடிஞ்சவனுக்கு தான் அந்த செய்வினை கோளாறை பத்திய, அந்த அமானுஷ்யம் இதை பத்தி எல்லாமே தெரியும். கேது தசை முடிஞ்சவன்கிட்ட கேட்டா ஆன்மீகம் எதுலயுமே பற்று இல்லாதவங்க இதை ஃபுல்லா அனுபவிச்சு வந்திருப்பாங்க. அந்த தசாபுத்தி முடிகிற போது முடிஞ்சவங்ககிட்ட கேட்டாதான் அதுக்கு உண்டான பலன் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, சரிங்க. அதனால நீங்க 8க்கு உண்டான கிரகம் சந்திரன், செவ்வாய், இது எல்லாமே 8ஆம் இடத்து சம்பந்தப்பட்டு பிறப்புல இருந்தே அப்படித்தான். கேதுவுமே 8க்குரிய. சுக்கிரன் தான் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு உண்டான சம்பந்தம் படலாம். ஓகேங்களா, அதனால நீங்க பிறப்புல இருந்தே அந்த 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டிருந்தனால பூர்வீகத்துல பிரச்சனை, வம்பு வழக்கு, குடும்பத்துக்கு பிரிஞ்சு இருக்கக்கூடியது, தாயினால பிரச்சனை, உடன் பிறந்த சகோதரிகள், பெண்களால மனைவி, இது ரிலேட்டடா பிரச்சனைகள், பெண்களால அவமானம், எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகி வந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேங்களா, 8ஆம் இடத்துக்கு உண்டான கோயில் நான் சொல்றேன், நீங்க தனிப்பட்ட முறையில் இருக்குவாங்க. மற்றபடி உங்க ஜாதகம் நல்லா தான் இருக்கு. இப்போதைக்கு எந்த முதலீடும் பண்ண வேண்டாம். ஒரு முதலீடு இல்லாம தொழில், இந்த கமிஷன் ஒரு இடம் நீங்க பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் சார். எனக்கு நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஓகேங்களா, 8ஆம் இடத்தை பத்தி சொல்லணும்னா அது பாதிக்கப்பட்டவங்க ஒவ்வொரு இதா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். 8ஆம் இடம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். சிம்பிளா முடிக்கணும். என்னுடைய 2 பசங்க எனக்கு, அவங்களையும் என்னுடைய அப்பாவையும் நான் இங்க லீவ்ல எங்க கூட்டு வீட்டுல கொண்டு வச்சுக்கலாமா இந்த 1 மாசமும்? என் ஒய்ஃபை அங்க ஊர்ல இருக்கு சொல்லிட்டு 1 மாசம் கூட்டு வரலாம் சார். 1 மாசம் கூட்டு வருவதில்ல, என்ன கூட்டு வரலாம். ஒய்ஃபை கூட கூட்டிட்டு வரலாம் சார். ஒரு நிமிஷம் மகேந்திரகன், ஒரு நிமிஷம் சார். உங்களுக்கு எப்ப சார் திருமணம் ஆச்சு? 2010ல. 2010லயா? 2010ன்னா சந்திரதச ராகு புத்தி. ஓகே, பாத்தீங்க. சண்முக சுந்தரமையா, சொல்லுங்க சார். 2010 பாத்தீங்கன்னா சரிங்க. ராகுதசை சந்திரதசை ராகு புத்தி முடிஞ்சிருக்கு. சரிங்க. இல்ல சந்திரதசை குரு புத்தி. ஜனவரி 2010ல இருந்து எப்பங்க திருமண டேட் எப்பங்க உங்களுக்கு தெரியுமா? 25 மாசம் சொல்லுங்க. மாசம் 25/5 2010 மே மாசம். ஆமா, ரைட். ஓகே, அதான் மே 2010. சரி, சந்திரதசை குரு புத்தி தான் ஆயிருக்கு, திருமணம் ஆயிருக்கு. சரி, 2 ஆண் குழந்தைகள் இருக்கு. ஓகே, ஃபைன். சரி, இப்ப என்னன்னா சார், உங்களுக்கு இந்த ராகுதசை நீங்க இவ்வளவு நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விட்டுருங்க சார். என்ன பிரச்சனை, உங்களுக்கு 24 வயசு இருக்கு இல்லையா? இந்த சுக்கிரதசை வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா இருந்திருக்கும் சார். கேதுதசை ஓரளவுக்கு இருந்திருக்கும். அது நான் கேதுதசை பெருசா சொல்ல மாட்டேன். பிறந்த உடனே கொஞ்சம் நியூட்ரலா தான் இருந்திருக்கும். சுக்கிரதசை கண்டிப்பா ஒரு நல்லா இருந்திருக்கும். சந்திரதசையில இருந்து உங்களுக்கு அந்த 24-25 வயசுல இருந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதுல இருந்து பாத்தீங்கன்னா சந்திரதசை சூரிய தசை சுக்கிரன், அதுக்கப்புறம் சூரியன் இல்லையா? ஆமா, சூரியன், அதுக்கப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் செவ்வாய் ஓடி இருக்கு. கிட்டத்தட்ட அங்க ஒரு சூரியன் ஒரு 6 வருஷம், சந்திரன் ஒரு 10, செவ்வாயில ஒரு பாதி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். 13 வருஷம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 13 வருஷமா உங்களுக்கு பெருசா நல்ல பலன்களே இல்ல சார். அப்படிதான் சார். நான் பெருசா பிரச்சனைகள்ல அது இதுன்னு அப்படின்னு தான் போயிருக்கோம். திருமணம் பண்ணிருக்கீங்க, பிசினஸ் பண்ணிருக்கீங்க.
அதுல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னா உங்க லக்னத்துக்கு அவயவ தசைகள் தாங்க ஓடி இருக்கு 25 வயசுக்கு அப்புறம். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அப்பாவோட சொத்து எதுவும் இல்ல கையில. இப்போ என் ஒய்ஃப் கொண்டு வந்த நகை எதுவுமே எல்லாம் பிசினஸ்ங்கிற பேர்ல எல்லாமே நாசம் பண்ணிட்டேன். எதுவுமே இல்ல, ஜீரோல இருக்கிறேன். சென்னையில ஒரு வீடு வாங்கினேன், ஒரு சிங்கிள் பெட்ரூம். அது மாத்திரம் லோன் போயிட்டு இருக்குது. அதுதான் அந்த வீட்டாலதான் கஷ்டமே. அந்த வீட்டுல அதுதான் அதுக்காக தான் இந்த காசுக்காக போய் நின்னப்போ வந்து மச்சானுகிட்ட பிரச்சனை சண்டையாச்சுது. அதுல இருந்துதான் ப்ராப்ளமே. அதை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட விட முடியல. இது அதுலயும் உள்ளதான் இருக்குது. சரி, ஊனமா இருந்தா கடைசி வரைக்கும் ஊனமா தானே இருக்கணும், நம்ம அதை மாத்த முடியாது. சரி, அப்போ நம்ம இருக்குது இங்கேயே இருந்துருவோங்கிற மாதிரி நான் அப்படியே அந்த இதுல இருந்துட்டேன். நான் இந்த வீட்டுல இருக்கலாமா இல்ல இதை கொடுத்துட்டு போயிடலாமா, அது மாதிரி இதா இருக்குதா பாருங்களேன். இல்ல நீங்க வந்து நீங்க வீட்டை விட்டு தள்ளியே இருங்க, ஊரை விட்டு தள்ளியே இருங்க. இல்ல சென்னையில ஒரு வீடு வாங்கியிருக்கேன், அந்த வீட்டை வித்துட்டு போயிடலாமா இல்ல இங்கே இருக்கலாமா? இல்ல வீடை நீங்க வச்சுக்கோங்க, விக்காதீங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. 7.5 தண்ணி மட்டும்தான் ஒண்ணு பெண்டிங் இருக்கு. அதுல ஒரு 3.5-4 வருஷம் இருக்கும். பட் வந்து சந்திரன் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறதுனால ஓரளவுக்கு, ஆனா அதை கடுமையான சனி பார்த்ததும் கூட சேர்ந்ததும் தவறு. பட் சந்திரன் இன்னும் பாக்குறப்ப ஸ்டடியா தான் ஒரு பௌர்ணமிக்கு பக்கத்துலதான் இருந்திருக்காரு. அதனால உங்களுக்கு 7.5 சனி மத்தியமான பலன், மத்தியமான கெடுதல் பலனை தான் செய்யணும். அந்த வகையில அதுக்குரிய பரிகாரங்கள் வேணா நாங்க சொல்றோம், நாங்க சண்முக சுந்தரத்தை சொல்றோம், இல்லைன்னா அனுப்பிச்சு விடுறேன், நீங்க அதை செய்யுங்க. அவரு மகேந்திர கண்ணன் குட்டியும் கேளுங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை பண்ணுங்க. சுரேஷ் சார் நம்ம குரூப்ல தான் இருக்காருங்க, நீங்க அதுலயே கூட போட்டு. ஆமாங்க, நம்ம குரூப்ல இருக்கிறாருங்க சார். ஓகே, நம்ம குரூப்ல இருக்காருன்னா ரைட், அதுல போட்டு விடுறோம். அதை நீங்க பண்ணுங்க, ஊரை விட்டு வெளியிலே இருங்க. இன்னொரு ரெக்கமெண்டேஷன், உங்க மனைவியே உங்க கூட வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்க மனைவி உங்க கூட இருக்கிற மாதிரி பாருங்க. ஆனா சண்டை இருந்துகிட்டு தான் இருக்கும். சண்டை இருக்குது இல்ல, அது அடுத்த கதை. மனைவி உங்க கூட இருக்கிற மாதிரி பாருங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல 15 நாளுக்கு ஒரு வாட்டி ஊருக்கு போவேன். ஊருக்கு போனா ஒரு மாசம் ஊர்ல இருப்பேன். இப்போ வந்து ஒரு கம்பெனில வந்து ஆர்டர் எடுத்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால போன வாட்டி எல்லாம் 3 மாசம் கழிச்சுதான் ஊருக்கு போனேன். போகவே முடியல. அதாவது எங்களுக்கு இந்த சிவ வழிபாட்டுல இருந்ததுனால எங்களுக்கு என்ன நடக்குதோ அது முன்னாடி எங்களுக்கு தெரிய வந்துரும், அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி. அதனால வந்து கொஞ்சம் உஷாரா இருப்போம். அந்த அமாவாசை டைம், தை அமாவாசை, மாசி இது, பௌர்ணமி, இந்த மாதிரி நாட்கள் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரைட், நீங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க. நீங்க என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இறைவனை மட்டும் நம்புங்க, மனிதர்களை தயவு செய்து நம்பாதீங்க. எவனா இருந்தாலும் சரி, மனிதர்கள் கிட்ட எப்பயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இறைவனிடம் அன்பு கொள்றீங்களா, அது இறைவனோட வச்சுக்கோங்க. மத்தபடி அது பண்ணிடலாம், அவங்கள நான் இறைவன் மாதிரி கன்சிடர் பண்றேன், அந்த மாதிரி யாரும் அப்படி இல்லை. அதனால வந்து நீங்க யாரையுமே நம்பாதீங்க. ஜோதிட துறையிலே முக்கால்வாசி பேரு அப்படித்தான் இருக்காங்க. அது நம்ம ஓப்பனா எதையும் சொல்ல முடியாது, நம்ம ஒரே துறையில இருக்கிறதுனால வந்து மத்தவங்களை பத்தி நம்ம பேசுறது நமக்கு இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஜோதிட தொடர்பான விஷயம் தானே. நீங்க எல்லாம் இதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? உங்களுக்கு இது தெரியுமா? இதெல்லாம் நாங்க பெருசா பிலீவ் பண்றது இல்லைங்க, நாங்க அந்த லெவலுக்கு போறது இல்லைங்க. 8ஆம் நாங்க தொடர்புகள் வச்சுக்கிட்டா இறைவனோட நம்ம தொடர்புகள் வச்சுக்கணும். அந்த எனர்ஜி, இறைநிலை, அந்த இறை தன்மை, என்னோட எனர்ஜி அதோட நிறுத்திக்கணும். அதுக்கு மேல நான் இவரை பிடிச்சிக்கிறேன், அவரை பிடிக்கிறேன், எனக்கு அவங்களுடைய இதை கொடுத்து நான் திருநூறு பூசிட்டு போறேன், அவங்களதான் நான் எல்லாத்தையும் சொல்லி கேட்கறேன், அந்த கதையே வேணாம். அதெல்லாம் விட்டுருங்க, முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணும். மனிதர்கள்னா அவங்க மனிதர்கள் தான், அவங்களுக்கு அவ்வளவுதான். ஒரு சில, அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி மகான்கள்னா நான் இப்ப இல்ல யாரும், விட்டுருங்க அந்த கான்செப்டே விட்டுட்டு. கிட்டத்தட்ட ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப இருக்கிறவங்க எல்லாமே அவங்க ஆசாபாசத்துக்கு உட்பட்ட மனிதர்கள் தான். அதனால மத்தவங்க அதனாலதான் வந்து முக்காவாசி பேர் காலிலேயே நம்ம விழக்கூடாது. அப்படி வந்து நீ குருவா இருந்தாலும் அவர் குருவா அந்த லெவலுக்கு மதிச்சுட்டு அதோட வந்துடணும். நீங்க அவருடைய குருவுக்கு என்ன மரியாதை கொடுக்க அதோட நிறுத்திக்கணும். அதோட மத்த இதெல்லாம் நீங்க போறது, அவரை வந்து வீட்டுல கூப்பிட்டு வந்து அவர் சொன்னாதான் நாம செய்யறது, அந்த மாதிரி கான்செப்டே இருக்கக்கூடாது. ஸோ அதெல்லாம் நீங்க இந்த விஷயத்தை கம்ப்ளீட்டா ஒதுக்குங்க. உங்கள் மனைவியோட சேர்ந்து இருங்க. அதற்குரிய சரியான டைம் இந்த ராகுதசை உங்களுக்கு அதை செய்யும். ஆனா வந்து ஆக்சுவலா இந்த வீட்டை கெடுத்துதான் பலனை செய்யுன்றதுதான் ராகுது. ஆனா உங்களுக்கு விதிவிலக்கு உறுதியா அப்படித்தான் நடக்கும். மனைவியோட சேர்ந்து இருங்க.
ஏன்னா மனைவியோட சேர்ந்து இல்லைன்னா அதனுடைய இம்பாக்ட் கொஞ்சம் இருக்கு உங்க ஜாதகத்துல. அதுக்காக தான் நான் சொல்றேன், திருப்பியும் ஹைட்ரேட் பண்ணி சொல்றேன். ஓகேவா? அதையும் நீங்க இழந்துடக்கூடாது அப்படின்றதுனாலதான் நான் சொல்றேன். சோ 7ஆம் அதிபதி 7க்கு 3ல போகக்கூடாது, போறது தவறு. சோ அப்படி போனா அதுக்கு ஒரு பலன் இருக்கு. அதனால அது மாதிரி இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க இப்போ உங்களுக்கு அதுக்கு சரியான டைம் இருக்கு, அதனால நீங்க பயன்படுத்தி இவ்வளவு நாள் என்ன வேணாலும் பண்ணதெல்லாம் கூட ஓகே. சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை உங்களுக்கு சாதகமற்ற பலன்கள் தான். செவ்வாய் என்னதான் சுபத்துவமா தான் அவர் அட்டமாதிபதி, நல்ல வேலை அவர் அட்டம ஸ்தானத்துக்கு 6ல மறைஞ்சாரு. இல்லைன்னா உங்களை புரட்டி உங்க கதையை முடிச்சிருப்பார். ஓகேவா? நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் செவ்வாய் சுபத்துவமா இருக்கிறதுக்கு தான். இல்லைன்னா நீங்க உயிரோட இல்ல, என்னால அடிச்சு சொல்ல முடியும். அதை மட்டும் அந்த அளவுக்கு உங்களை விட்டது தப்பிச்சுங்க. அதனாலதான் பங்காளி பிரச்சனைகள், செவ்வாயோட காரகத்துவ ரீதியா பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமா கொடுத்து சொத்து பத்து பங்காளி அது இதுன்னு எல்லாத்தையும் இழக்க வச்சாரு. அட்டம ஆதிபத்தியத்தை ரீதியா உங்களுக்கு கெடுபலன்கள் தான் நடந்திருக்கு. நல்ல வேலை அவரால் செய்ய முடியல, மத்த பேர் தான் செஞ்சாங்க. மத்த சந்திரன் செஞ்சிருப்பாரு, மத்த கிரகங்கள் அட்டமாதிபத்தியத்துக்கு திரிகோணத்திலயோ இல்ல கேந்திரத்துல இருக்கவங்க செஞ்சிருப்பாங்க. ஆனா செவ்வாய் செய்யல. செவ்வாய் செஞ்சிருந்தாலும் அவர் ஒரே அடியா முடிச்சிருவாரு. சோ அதனால அதுல வழியா உங்களுக்கு செவ்வாயில செய்ய முடியாது போனது நல்லது, சுபத்துவமானது நல்லது. சுபத்துவமானாலும் அவர் காரகத்துவ ரீதியா உங்களுக்கு பிரச்சனை தான் கொடுத்திருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. சோ அதனால செவ்வாய் முடிஞ்சு போச்சு, ராகதசை ஆரம்பிச்சிருச்சு. 7.5 சனி மட்டும்தான் உங்களுக்கு இம்பாக்டா இருக்க போகுது. அதை நீங்க கண்டிப்பா பரிகாரம் பண்ணி நீங்க குறைச்சிக்கலாம். இல்ல இம்பாக்ட நீங்க கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும் உங்களால. அந்த இம்பாக்ட தசாபத்திகள் ரீதியா உங்களுக்கு என்ன பலன் நடக்க போதோ அதை நீங்க கரெக்டா கெட்டியா புடிச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய இது பண்ணுங்க போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும். சரிங்க, சரிங்களா? நீங்க இதுக்கு போனது வரைக்கும் விடுந்ததெல்லாம் விட்டுருங்க. இனிமே உங்களுக்கு 2ஆம் ஆதிபத்தியம் 9ஆம் ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் பொருள் சார்ந்து உங்களுக்கு பாக்கியம் சார்ந்துதான் வரப்போகுது. அதனால ராகு தசையும் சரி, குரு தசையும் சரி, அதுக்கப்புறம் வர சனி தசை, இதுக்கப்புறம் வர தசைகள் எல்லாமே நல்லா இருக்கு. இடையில ஒரு 3 வருஷம் இந்த 3.5 வருஷம் இந்த உங்களுக்கே ஜோசியம் நம்ம குரூப்ல இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியுதுன்னா கண்டிப்பா 7.5 சனியை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 7.5 சனியோட இம்பாக்ட் உங்க ஜாதகத்துக்கு கொஞ்சம் இருக்கும், ஜென்ம சனியில இருக்கும். அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க வாழ்க்கை அப்படியே நார்மலா போகும். அடுத்தது என்னுடைய ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன், முடிஞ்ச வரைக்கும் சந்திரனுடைய காரகத்துவ ரிலேட்டடா தொழில் செய்யாதீங்க. நான் சொல்றது என்னன்னு புரியுது உங்களுக்கு? சந்திர காரகத்துவ தொழில் என்னது? சந்திரன்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இப்ப நீங்க பண்றதே அதான். கரெக்டா? கரெக்டா? ஃபுட் ப்ராடக்ட், ஃபுட் பழங்கள், அது கரெக்டா? தண்ணி, திரவம், ஃபுட்ஸ், சாப்பாட்டு பொருள்கள், இதெல்லாம் தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எதை பண்ணிட்டு இருக்கீங்க, கமிஷன் எதை பண்ணிட்டு இருக்கீங்க. முடிஞ்ச வரைக்கும் சந்திரன் ரிலேட்டடா இல்லாம நீங்க ஒண்ணு குருவோட ரிலேட்டடாவோ இல்ல சனியோட ரிலேட்டடாவோ அது ரிலேட்டட்ல கமிஷன்ஸ் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்ல சந்திரனை மட்டும் அவாய்ட் பண்ணுங்க, மத்த வேற எதா இருந்தாலும் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு பாருங்க, பாசிபிளான்றதை செக் பண்ணுங்க. ஏன்னா நான் இதுல ஒரு காலத்துல நல்லா சம்பாதிச்சேன், அது அப்படியே நிக்கல, அப்படியே போயிடுச்சு. நிக்காது, அது சந்திரன் உங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்காரு. அதனாலதான் உங்களுக்கு அதுலயே தான் இருக்கிறேன், ஆனா அதுலயே இருந்து போராடிட்டு தான் இருக்கிறேன். ஆனா பெரிய அளவுல இன்கம் இல்ல. அதுல இருந்து நீங்க வெளியில வாங்க. என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னா அதுல இருந்து நீங்க வெளியில வாங்க. இப்ப சரியான டைம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனாலதான் எங்க ஆதித்ய குருஜி அடிக்கடி சொல்லுவாரு, அடிக்கடி சொல்லுவாரு, ஒருத்தவனுக்கு நல்ல நேரம் வரும்போதுதான் ஒரு நல்ல மனிதர்கள்ட்ட போய் அவன் ப்ரெடிக்ஷன்ஸ் கேட்பான். அதாவது நல்ல மனிதர்கள்னா ஒரு நல்ல ஜோசியரை பார்ப்பான் அப்படின்னு. அதுக்காக நாங்க பெரிய ஆளுன்னு சொல்ல வரல, ரொம்ப தெளிவாட்டி எல்லாமே கரெக்டா சொன்னீங்க. அனுபவத்துல இல்ல சண்முக சுந்தர் ஐயா ஆரம்பத்துல அவரு கூட தான் நானும் ஜோதிடம் பத்தி இந்த கொரோனா டைம்ல குரூப்ல கத்துக்கிட்டேன். ஐயா அளவுக்கு உள்ள இது நம்ம கிட்ட இல்ல, நம்மளால அதுக்கு முழு ஈடுபாடோட இருக்க முடியல. மறந்து போச்சுது எனக்கு கத்துக்கிட்டது. அது டீப்பா உள்ள போகலாமா அந்த பாக்குறதும் இல்ல, நமக்கா உள்ளது மாத்திரம் பாத்துக்கிறது. இப்ப நீங்க எல்லாருமே நல்ல ஒரு புலமை வாய்ந்தவர்களாதான் இருக்கிறீங்க, நல்லா அருமையா சொன்னீங்க. அதான் அந்த ரெக்கமெண்டேஷன் ஒருத்தன் நல்ல டைம் வரும்போது ஒரு நல்ல ஜோசியரை பார்ப்பான், அவங்க மூலமா நல்ல விஷயங்கள் கிடைக்கும், அதுல இருந்து அவன் லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் வரும். அந்த மாதிரி டைம் தானோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன். குரு காரகத்துவம்னா என்ன மாதிரி? இப்ப நானும் யோசனை பண்ணணும், குரு காரகத்துவத்துக்கு என்னென்ன தொழில்லாம் இருக்குதுன்னு.
அப்படித்தானே? குரு நீங்க எடுத்துக்கங்க. குரு என்ன, குரு மஞ்சள் நிற பொருட்கள் அனைத்துமே மஞ்சள் சார்ந்தது. இது பேர் என்ன, இனிப்பு சம்பந்தப்பட்டது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணலாமா? அது நீங்க செய்யலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஏற்றுமதி இறக்குமதி நீங்க பண்ணுங்க, அதுல ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. இப்ப நீங்க வெளிநாடு போற வாய்ப்புகள்